நன்றி ஐயா. உம்மை போற்றுவேன் போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை போற்றுவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதி கன மகிமைக்கு இயேசு ராஜா நீரே. எல்லா துதி கன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லா துதி கன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லா துதி கன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீ. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே நன்றி நன்றி ஐயா. சொல்லுவோமா? விண்ணப்பத்தின் விடுவித்து என்னை மீட்டவரே நன்றி நன்றி ஐயா. மீட்டவரே நன்றி நன்றி ஐயா. உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதி கன மகிமைக்கு இயேசு ராஜா நீரே. எல்லா துதி கன ஓ இயேசு ராஜா நீரே. எல்லா துதி கன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லா துதி கன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா. இன்றைக்கு நம் மத்தியில் ஒரு ஊழியர் வந்திருக்கிறார். அவருக்கு அறிமுகமே தேவையில்லை, நமக்கு மிகவும் அறிமுகமானவர். பாபநாசம் பகுதியில் கிரேஸ் ஏஜ் சர்ச் என்கிற சபையில் அசோசியேட் பாஸ்டராக இருக்கிறார். முழு குடும்பம், அவருடைய அண்ணனும் சரி, அவருடைய தங்கையும் சரி, தகப்பன் தாய் எல்லா முழு குடும்பமே ஊழியம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவரை பற்றி சொல்லணும்னா எல்லாவற்றையும் அவர் கற்றுக்கொள்ள விருப்பமுடையவர். அவருக்கு தெரியாத காரியம் என்று சொல்லி எதுவுமே கிடையாது. என்னுடைய அக்காவுக்கு ஒரு நல்ல கிஃப்ட் எங்கள் அக்காவுடைய வாழ்க்கையில் எனக்கு ஒரு நல்ல மாமாவும் இருக்கிறார். என்னுடைய பெற்றோருக்கு அவர் ஒரு நல்ல மருமகனை கொடுத்துருக்கிறார். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி சொல்லும்போது எனக்கு ஒரு தயக்கமானது, படிக்கட்டில் எப்படிடா கூட்டிகிட்டு போவோம்னு சொல்லிட்டு. நீ ஒன்றும் பயப்படாத சாம், நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லி எப்படி ஒரு மோசேவை ஊரும் ஆறணும் இங்கிட்டும் தாங்கிக்குவாங்களோ அதே போல் இங்கிட்ட மாமாவும் இன்னொரு சைடு என்னுடைய இன்னொரு மாமாவும் நின்று அழகாக தூக்கி கொண்டு போய் ஆம்புலன்ஸில் வைத்து உதவி செய்தது எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் பெரிய காரியமாக இருக்கிறது. அதிகம் பேசி பழகக்கூடியவர். இவரை நீங்கள் கடைக்கு கூட்டு போனீங்கன்னா எல்லா ஜாமாவையும் நீங்கள் கம்மி விலையில் வாங்கலாம். 2 நிமிஷத்தில் கடைக்காரர்கிட்ட ஃப்ரெண்டாகி மார்க்கெட்லாம் போனீங்கன்னா எக்ஸ்ட்ரா காய்கறிலாம் எடுத்து போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பேசி பழகக்கூடிய ஒரு நபர். இன்றைக்கு நம்ம மத்தியில் அவர் தேவ வார்த்தையை சுமந்து வந்திருக்கிறார். அதனால் தேவ வார்த்தையை சுமந்து வந்திருக்கிற தேவ மனிதனை இருக்கரம் தட்டி நாம் உற்சாகமாக வரவேற்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதற்கு நான் பாத்திரன் அல்ல. ரட்சிக்கப்படாததுக்கு முன்பாக பாஸ்டர் குடும்பத்தில் பிறந்தவன் தான். பாஸ்டர் பையனாக தான் பிறந்தேன். பாஸ்டர் குடும்பத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாக இருந்தேன். அப்போல்லாம் இவர் சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஓகேவா? நம்ம கையை வச்சா எல்லாமே உருப்பிட்டுரும். என்னோடய வாழ்க்கை அப்படி தான். உண்மை ஓப்பனாக சொல்லப்போனால் பைபிளுக்கு 2013 வரைக்கும் என்னோடய வாழ்க்கை ஒரு 0 யூஸ்லெஸ். அப்படி தான் என் வாழ்க்கை இருந்தது. இன்னும் கும்பகோணம் சர்ச்சுக்கெலாம் போனோன்னா, பாஸ்டர் நீங்கள் எப்படி பாஸ்டர் ஆனீங்கன்னு தான் எனக்கு ஒரு சந்தேகமே இருக்குன்னு கேட்டுட்ருப்பாங்க. நான் சொல்லுவேன், ஆண்டவர்கிட்ட போய் ஒரு வேலை ஆண்டு இன்றைக்கே உங்களை தூக்கிட்டு போயிட்டாருன்னா இப்போ மொதல் வார்த்தை என்ன பண்ணுங்க, எப்படி பாஸ்டர் ஆனார்னு கேளுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே பேர் வாழ்க்கையில் வாழ்ந்ததான் ஒவ்வொரு காரியங்களும் நான் இவர் சொன்னது போல் ஒவ்வொரு காரியங்களுமே நான் கற்றுக்கொண்டது
தானாக கற்றுக்கொண்டேன். ஒரு மனிதனும் நம்மளுக்கு கை பிடித்து தூக்கி விடவும் ஆட்கள் இல்லை, கைட் பண்ணவும் ஆட்கள் இல்லை. உங்களுக்கும் அந்த சூழ்நிலை இருக்கலாம். அனைத்தையும் நீங்கள் என்ன பண்ணுங்க, கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் நமக்கு நடத்துவார். இயேசு கிறிஸ்து அவரோட சீஷருடைய 3.5 வருடங்கள் இருந்தார். இந்த 3.5 வருடங்களும் அந்த சீஷருக்கு சொல்ல வேண்டியதான எல்லா காரியத்தையுமே நேர்த்தியாக அதை கற்றுக் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து சென்றது பின்பாக இந்த நாட்கள் வரைக்கும் கிறிஸ்துவை பற்றதான ஒரு தெளிவு, ராஜ்யத்தை குறித்ததான ஒரு தெளிவு, பரிசுத்தாவியை குறித்ததான ஒரு தெளிவு நமக்குள்ளாக இருக்கிறது. அந்த தெளிவு எப்படி உண்டானது என்றால், இயேசு கிறிஸ்து 3.5 வருடங்கள் தன்னுடைய சீஷர்களோடு இருந்ததான ஐக்கியத்திலே தான் காணப்பட்டது. அல்லேலூயா. நான் பிரசங்கத்துக்குள்ளே இன்னும் போகலை, ஓகேவா? அடுத்து இன்னொன்று சொல்லணும். நான் நேற்று சாம் பாஸ்டர் சொன்னாங்க, பாஸ்டிங் ப்ரேயருக்கு அநேகர் என்ன பண்ணலை, வரல. இந்த சர்ச்சில் மட்டும் இல்லை, நீங்கள் பாஸ்டர் டி மோகன் சர்ச் பாஸ்டர் போனால் 1,00,000 விசுவாசிகள், 50,000 விசுவாசிகள் இருப்பார்கள். உபவாச ஜபத்துக்கும் பெண்கள் ஜபத்துக்கும் ரொம்ப குறைஞ்சது 1000 பேர். அங்கே எவ்வளோ இருக்குது? இவ்வளோ 1000 பேர். ஏன் அப்படின்னா, ஜெபிக்கிறவர்கள் சபையிலே குறைவாய் இருக்கிறார்கள். நீங்கள் தனிப்பட்ட முறையில் 1 மணி நேரம் ஜெபிக்கிறேன்னு சொல்கிறவங்கள கை தூக்கி காட்டுங்க பார்ப்போம். 1 hour சாலிடாக எந்த பாட்டும் பாடாமல் பைபிள் படிக்காமல் 1 மணி நேரம் நான் ஜெபிப்பேன். 1 மணி நேரம் விட்டிங்கன்னா நல்லா ஜெபம் பண்ணுவேன். 1 2 3 கை 4 கை, இதுதான் பிரச்சனை. நம்ம என்ன பண்ணுவோன்னா, ஜெபம் அப்படின்னு சொன்னோன்னே எழுந்திரிச்சு உக்காந்துக்கிட்டு ஒரு 5 பாட்டு 10 பாட்டு, 1/2 மணி நேரம் ஆச்சு. அடுத்தது எடுத்து சங்கீதம், நீதிமொழிகள், கப கப முடிச்சிட்டோம். இன்னும் 2 செகண்டு. ஆண்டவரே தேசத்தை ஆசீர்வதி, குடும்பத்தை ஆசீர்வதி, பிள்ளையை ஆசீர்வதி, தேவைகளை சந்தியும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. முடிஞ்சிருச்சு. எவ்வளோ நேரம்? 1 மணி நேரம் பாஸ்டர் ஜெபம் பண்ணேன். எல்லாம் சேர்ந்து ஒரு கலவையாக பண்ணியிருக்கீங்க. சாலிடாக 1 hour அந்த பாரம் உங்களுக்குள்ளே வரணும். நீங்கள் அப்படி வரும்போது, இன்னைக்கு பார்த்தேன், இன்னைக்கு ப்ரேயர் பாயிண்ட் சொல்லும்போது பிரதர் அழகாக ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. 5 நிமிஷத்துக்கு மேலே நல்லா அந்த ஃப்ளோ, ப்ரேயரில் அந்த ஒரு ஃப்ளோ வரணும். நமக்குள்ளே என்ன வரணும்? அந்த ஜெபம் நடத்துது. அந்த ஃப்ளோ நமக்குள்ளாக வரும்போது கர்த்தர் நிச்சயமாக அந்த பாரத்தை உங்களுக்குள்ளாக தருவார். தொடர்ந்து என்ன பண்ணுங்க, எல்லா ஜெபத்திலையும் உற்சாகப்படுத்துங்கள். பைபிளில் 2 வசனத்தை உங்களை சுட்டி காட்டிட்டு நான் பிரசங்கத்துக்குள்ளாகி போகிறேன். யோசுவா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் நீங்கள் அதை எடுத்து வாசிச்சிங்கன்னா, கர்த்தராகிய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனாகிய யோசுவாவை நோக்கி. இங்க யோசுவாவுக்கு ஒரு அறிமுகம் வருது. மோசேயின் வேலைக்காரன் யாரு? மோசேயின் ஊழியக்காரன். இவனுக்கு ஒரு அடையாளம் என்னன்னா, மோசே தான் அடையாளம். ஆனால் இந்த அதிகாரம் முடியும் போது 24ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனத்துக்கு மேலே உள்ள வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா, அந்த யோசுவாவுடைய நிலைமை மாறி இருக்கும். வசனம் சொல்லணுமா? எடுத்துருவீங்களா? போதும். கர்த்தருடைய ஊழியக்காரன். மோசேயின் ஊழியக்காரன் எங்க இருக்கிறான்? இப்போ கர்த்தருடைய ஊழியக்காரனாய் மாறினார். ஊழியங்களிலே பெரிய ஊழியர்கள், சின்ன ஊழியர்கள் என்பது இல்லை. 1000 விசுவாசி வச்சிருக்கிற பெரிய ஊழியர்கள், 2 விசுவாசி வச்சிருக்கிறவர்கள் சின்ன ஊழியர்கள் இல்லை. அவர்களுக்குள்ளாக தேவ பிரசன்னம் இருக்கிறதா? அவருக்குள்ளாய் கர்த்தர் இருக்கிறாரா? அவரோடு கர்த்தர் செயல்படுகிறாரா என்பது மிகவும் முக்கியமானது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆமா, நல்லா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நிச்சயமாக மீதி எல்லா ஜபங்களிலும், நேற்று சாம் ரொம்ப வருத்தத்தை சொல்லிட்டு இருந்தாப்ல, வரவே இல்லையே. நான் சொன்னேன், வருவார்கள். மோசே பார்க்கிற ஜனங்கள் அதே பார்வையிலே யோசுவாவை பார்த்தார்கள். அங்கே கீழே யோசுவாவில் பார்க்கும்போது ஜனங்கள் சொல்லுவாங்க, இவன் பேச்சுக்கு யாராவது மறு பேச்சு பேசுனீங்க அவ்வளோத்தான் அப்படின்னுடுவார். அல்லேலூயா. அதே போல கர்த்தர் நிச்சயமாக நம்ம சபையில் இருக்கதான சாமியும் கர்த்தர் உயர்த்துவாராக, ஆசீர்வதிப்பார். உயர்த்தி தான் வைத்திருக்கிறார். இன்னும் நாளாக பிஷப்பாகவும் என்ன பண்ணிடுவார், ஆயிடுவாருன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா.
இப்போ நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளாகவும் பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள், பலவிதமான ஒரு குழப்பங்கள், டிப்ரெஷன்கள் அதிகமாகவே இருக்கும் சிந்தைக்குள்ளாக. நம்ம இங்கே ஆராதனையில் உட்காந்துருப்போம், ஆனால் நம்முடைய சிந்தை, நம்முடைய செயல்கள் எல்லாமே எங்கே இருக்கும்னா வெளியில் இருக்கும். எங்கே இருக்கும்? வெளியில் இருக்கும். ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு குடும்பத்தை சேர்ந்ததான ஒரு நபர் என்ன செய்து கொண்டிருந்தாங்களாம், பாஸ்டர் வல்லமையா பேசும்போதெல்லாம் அவங்க கணவர் அப்படி திரும்பி அவங்க மனைவியை பார்த்து ஒரு சிரிப்பாராம். என்ன பண்ணுவாராம்? ஆமா, திரும்ப இன்னும் பிரசங்கம் நல்லா பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க மருமகள் திரும்பி மருமையாரை பார்த்து ஒரு சிரிப்பாங்களாம். எல்லா பிரசங்கத்திலும் பார்க்கும்போது அந்த குடும்பத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு நபரையும் பார்த்து ஒரு சிரிப்பு. பாஸ்டருக்கு ரொம்ப சந்தோஷம், என் பிரசங்கம் இன்னைக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு பெரிய அசைவு என்ன பண்ணிட்டு இருக்கு, உண்டாக்கிட்டு இருக்கு. பாஸ்டர் கொஞ்சம் உற்சாகமாகி இன்னும் கொஞ்சம் வல்லமையோடு, இன்னும் கொஞ்சம் பயங்கரத்தோடு, இன்னும் கொஞ்சம் மசாலாலாம் போட்டு பயங்கரமா கிண்டி அனுப்ப ஆரம்பிச்சாரு. இந்த குடும்பம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா பார்த்து அல்லேலூயா ஆமென் கர்த்தர் நல்லவர் அப்போல்லாம் கத்தி பிரசங்கத்தை கேட்டுட்டு இருந்தாங்களாம். நேரா வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது பாஸ்டருக்கு ஒரு சந்தேகம், சில குடும்பத்தில் போய் கேட்டுருவோம், என்னம்மா ஆண்டவர் பேசினாரு, ஒரு வார்த்தை சொல்லுங்க, எனக்கு கொஞ்சம் ஆண்டவர் பேசினாரு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது நேராக கணவர்கிட்ட போயிட்டு ஆண்டவர் கேட்டாராம், வீட்டு தலைவர்கிட்ட போய் கேட்டாராம், தம்பி போன வாரம் என்ன ஆண்டவர் பேசினார் வந்துட்ட? இதோ முடிஞ்சிருச்சு. அப்போ அப்படி கேட்கும்போது அந்த கணவர் சொன்னாராம், தலைவர் சொன்னாராம், பாஸ்டர் நீங்க அடிச்ச அடி ஒவ்வொரு அடியும் என் பொண்டாட்டிக்காகவே அடிச்சீங்க பாஸ்டர், இன்னையிலிருந்து அவ திருந்திருப்பா பாஸ்டர் அப்படின்னாராம். ஏசுவின் ரத்தம் ஜெயம். அப்படியே இந்த சைடு போய் அவங்க மருமகள்கிட்ட கேட்டாரா, என்னம்மா பயங்கரமா சொன்னீங்களே பாஸ்டர், என் குடும்பத்தில் நடந்த பிரச்சனையை என் மாமியாருக்கு உரைக்கிறது போல நீங்க சொன்னீங்க பாஸ்டர். மாமியார் சொன்னாராம், என் மருமக இந்த பிரசங்கத்தில் திருந்தலைன்னா ஜென்மத்துக்கும் திருந்த மாட்டா பாஸ்டர். பிள்ளை சொன்னிச்சான், பாஸ்டர் நல்லா பிரசங்கம் பண்ணீங்க, எங்கள் அப்பா அம்மா குடும்பமே திருந்திருக்கும் பாஸ்டர் அப்படின்னாச்சான். பாஸ்டர் அங்கேயே தலையில் அடித்து சொன்னாராம், என் பிரசங்கம் உனக்கு தாண்டா. யாருக்கு? உனக்கு தான். அந்த சின்ன பையில பார்த்து சொன்ன, உனக்கு தாண்டா பிரசங்கம். அந்த தலைவரை பார்த்து சொல்கிறாராம், பிரசங்கம் உங்களுக்கு. பிரசங்கம் யாருக்கு? நம்ம பிரசங்கம் பண்ணும்போதே நினச்சிட்டு இருப்போம், இந்த பிரசங்கம் பக்கத்தில் உட்காந்துருக்காங்களே சிஸ்டர் அவங்களுக்கு தான் பாஸ்டர் என்ன பண்ணுறாரு அப்படி நினைக்கிறது உருப்படாது. அது நினைக்கிறது என்ன பண்ணாது? உருப்படாதுன்னா திருந்தாது. என்ன பண்ணாது? திருந்த வைத்து நான் என் பிரசங்கம் நான் பண்ணிட்டு இருக்கேன், இந்த பிரசங்கம் எல்லாமே இந்த பையனுக்கு தான் நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா அந்த வார்த்தை யாருக்குள்ள போகாது? எனக்குள்ள போகாது. அப்போ அது பிரசங்கத்தில் என் மைண்டு யார் வந்துருவா? அதான் வேதம் சொல்லுது, பிசாசானவன் விதைக்கிற விதைய என்ன பண்ணுவானா? எடுத்து போட்டுருவான். பல சிந்தைகளை கொடுத்து, இந்த சிஸ்டர் கொடுத்து பாஸ்டர் பேசுறார், இந்த குடும்பத்தை குறித்து நான் இன்னைக்கு சொல்றேன், பாஸ்டர் பேசுற பிரசங்கம் யாருக்கு? யாருக்கு சொல்லல, திரும்பி சொல்லுங்க. எல்லாரும் சொல்ற வரைக்கும் நான் யாருக்குன்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன். யாருக்கு? ஆமா, எனக்கு ஒரே ஒரு கெட்ட பழக்கம், எல்லாருடைய முகத்தை பார்த்து தான் எனக்கு பிரசங்கம் பண்ணவே தெரியும். ஒரு ஆள் நீங்க டைவர்ட் ஆனாலும் கரெக்டா கண்டுபிடிச்சிடுவேன். ஓகேவா? ஆமா, கரெக்ட். எங்க சர்ச்சில் என்னன்னா பேர் சொல்லிடுவேன், நான் சொன்ன சொல்லு அப்படின்னு. உங்க பேர்லாம் தெரியாததுனால நீங்க கொடுத்து வச்சவர்கள். நான் இப்போ என்ன பண்ணுவேன்னா, வெள்ளை கலர் சட்டை போட்டுறீங்களா பிரதர், இப்போ என்ன பாயிண்ட் சொன்னேன் அப்படின்னு என்ன பண்ணிடுவேன், கேட்டுருவேன். ஓகேவா? அப்போ இங்க கொடுக்குறதான பிரசங்கம் யாருக்கு தான் பாப்பா கொடுக்குறோம்? உங்களுக்கு தான் கொடுக்குறோம், உனக்கு தான் கொடுக்குறோம். எனக்கு முதலாவது இந்த பிரசங்கம் எனக்கு, இரண்டாவது உங்களுக்கு. அப்படித்தானே? பாஸ்டிங் உட்காந்து டிவிக்கும் இந்த ஃபேனுக்கும் இந்த ஸ்பீக்கருக்கும் பிரசங்கம் பண்ண பாஸ்டர் ஒரு வாரமாக ஆயத்தம் பண்ணல, உங்களுக்கு மத்தியில் பேசுவதற்காக தான் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. அதே போலதான் நம்ம சிந்தையிலே பலவிதமான போராட்டத்திலும் பலவிதமான சூழ்நிலையிலும் நம் வாழ்க்கை கடந்து போகும்போது கர்த்தர் நம் பக்கத்தில் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளிலே உங்க மத்தியில ஒரு வார்த்தையை குறித்து, ஒரு மனிதனை குறித்து மட்டுமல்ல, வேதாகமத்திலே தேவன் ஒரு மனிதர்களை எவ்வாறாக பூமியிலே நிலைநாட்டி இருக்கிறார், எதற்காக இரட்சிப்பின் பாதையிலே வைத்திருக்கிறார், எதற்காக கர்த்தர் உங்களை இந்த நேரத்தில் இங்கே கொண்டு வந்திருக்கிறார் என்பதை நாம் சற்று தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நமக்கு எல்லா மனிதனுக்குமே பல சிந்தைகள் உண்டு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் சிந்தையை உடையவர்களாக
தரிப்பித்துக் கொள்ளுங்கள். இதான் இன்னைக்கு உங்கள்கிட்ட பேச போறதான காரியம். என்ன சிந்தை? கிறிஸ்துவின் சிந்தை. ஏற்கனவே சொன்ன பல சிந்தைகள். 11 மணிக்கு தானே முடிக்கணும், டயத்தை கேட்டுடுறேன், 11 மணிக்கு முடிக்கணும். சரி, கொஞ்சம் அதிக பிரசங்கம், ஓகேவா? அதனால டயத்தை கேட்டால் டக்கு பேசலாம், பேசிடலாம். ஓகேவா? நமக்குள்ளாக பலவிதமான சிந்தைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். இஎம்ஐ கட்டுறது எப்படி, குடும்பத்தை நடத்துவது எப்படி, ஓகேவா, அது பண்றது எப்படி, இது பண்றது எப்படி, எல்லாமே நம் வாழ்க்கையிலே நம்ம சிந்தையிலே ஒரு மேக்னெட்டை போல ஓடிக்கொண்டே இருப்போம். 2 மேக்னெட்டை நீங்க வச்சிட்டீங்கன்னா ஒரு மேக்னெட் தள்ள தள்ள இன்னொரு மேக்னெட் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும்? ஓடும். அப்படித்தானே? நம்ம என்ன பண்ணணும், அதே மாரி குழந்தை போல தள்ளி தள்ளி ஓடிக்கிட்டே இருப்போம். ஆனா ஒரு மேக்னெட்டை திருப்பி போட்டு தள்ளினீங்கன்னா அந்த மேக்னெட் ஓடாது. தள்ளுகிறதான மேக்னெட்டோடு என்ன பண்ணும்? அப்படி ஒட்டும். நாம் ஸ்டில் நிற்கிற நபர்களாக மாற வேண்டும். என்ன பண்ணணும்? ஆமா, உலகத்துக்குள்ளாய் நிற்கிற மனிதனாய் அல்ல, கிறிஸ்துவுக்குள்ளாக நிற்கிற மனிதனாக. நம்ம சொல்லலாம், ஆண்டவரே நான் ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம், 60 வருஷம், 90 வருஷம் இருக்கட்டும். இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தருக்காக எதை மாத்தினீர்கள்? எதை இழந்தீர்கள்? எதை தியாகம் பண்ணினீர்கள்? எதை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்றீர்கள்? சொல்ல முடியுமா? நம்ம சொல்லும், பாஸ்டர் ரட்சிக்கப்பட்டதுனால பணக்காரன் ஆயிட்டேன், பாஸ்டர் ரட்சிக்கப்பட்டதுனால கடன் போச்சு, பாஸ்டர் ரட்சிக்கப்பட்டதுனால எனக்கு இருக்கிற வியாதி போச்சு. அது எல்லாமே ஆண்டவரை நம்பி வந்ததுனால ஆனது. நீங்க கிறிஸ்துவுக்காக என்ன செய்தீர்கள்? நான் சொல்றது புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுதுன்னு சொல்றாங்களா? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. நம்ம கடமை என்னன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம்? சபைக்கு வருவது, காணிக்கை கொடுப்பது, பாயை மடித்து வைப்பது, சேரை அடுக்குவது, வீட்டுக்கு போவது, அடுத்த வாரம் வருவது, இதேதான். ஆனா கர்த்தர் உங்களை ஒரு நிமிடம் மறந்தார் என்றால் நம்முடைய நிலைமை எவ்வாறாக மாறும்? யோசிச்சிருக்கீங்களா? 24 hours கர்த்தருடைய சிந்தையில் இருக்கிறோம்னா எத்தனை பேர் ஒத்துக்க முடியும்? அல்லேலூயா. ஆனா 24 hours அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல இருக்கிறது நாம். 24 மணி நேரமும் ஆண்டுடைய சிந்தை நம்ம மேல இருக்குது. ஆனா நம்ம சிந்தை 24 மணி நேரத்துக்கும் எங்க தான் இருக்கு? ஆமா, ஸ்கூலுக்கு அனுப்புற அம்மாவுக்கு நைட்டே வீட்டுக்கார போட்டு நைனும், நாளைக்கு வரப்ப பூண்டு வாங்கிட்டு வர சொன்ன, தக்காளி வாங்கிட்டு வர சொன்ன, வாங்கிட்டு வந்தியா, அது பண்ணியா, இது பண்ணியா, எதுவும் பண்ணல. எல்லாம் அந்த மனுஷனே ஏகப்பட்ட வெளியில ப்ரெஷர்ல உள்ள வந்திருப்பார். இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் குக்கர் விஸ்ஸுன்னும் போது முடிஞ்சிருச்சு கதை. ஓகேவா? ஆண்டவர்கிட்ட நம்ம கேளுங்க, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் சாமுவேல் ஆண்டவர் அழைக்கும் போது சாமுவேலுக்கு தெரியல, யார் கூப்பிட்றான்னு தெரியல. ஏலியும் மறந்துட்டாரு. சர்ச்சில் 2 பேர் தான் இருக்கிறோம், உனக்கு கூப்பிட்டா யார் தான் கூப்பிட்டுருக்கணும்? நான் தான் கூப்பிட்டுருக்கணும். அப்பயே தெரிஞ்சிருக்கணும், இது ஏன் சத்தம் இல்லை, இது என்ன சத்தம்? தேவ சத்தம். 2வது முறை கூப்பிடும் போது என்ன கேட்டுரு? கேட்கல, மறந்துட்டான். அடுத்தபடி சொல்ற, இது நான் கூப்பிடலப்பா, யார் கூப்பிடுறா? தேவன் கூப்பிடுறார். அல்லேலூயா. கிறிஸ்துவின் சிந்தை உடையவனுக்கு மாத்திரமே கிறிஸ்துவிலிருந்து வருகிறதான அந்த ஸ்பார்க் உடனே பத்தும். அல்லேலூயா. அந்த அபிஷேகம் நமக்குள்ள இருக்கும்போது தான், அந்த அக்கினி நமக்குள்ள இருக்கும்போது தான் 1 மணி நேரம் ஜெபம் அல்ல, 2 மணி நேரம் ஜெபம். அதுதான் டிஜே தினகரன் சொல்லுவாரு, 8 மணி நேரம் பிரசங்கத்துக்காக ஜெபித்தேன். ஏன்னா அவர் ஜெபிக்கிற மனிதன் என்று சொல்ல முடியும். அல்லேலூயா. நம்ம வாங்கி பழக்க முடியாதான நபர்கள். ஆனா கர்த்தர்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்றது நேரம் ஒன்னல்ல இல்ல. ஆண்டு சொல்ல எடுத்து வாசிங்க, ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு ஆதாரத்தோட நம்ம என்ன பண்ண போறோம்? பேச போறோம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம். அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ சத்தமா சொல்லுங்க. இன்னும் சின்ன பசங்களை சொல்லுங்க.
சத்தமா எங்களுக்கோ வசனம் தெரில. வசனம் பைபிள் எடுத்துக்க, புதிய ஏற்பாட்டில் இருக்கு, பக்கம் 228. எடுத்தாச்சா? எல்லாம் எடுத்துக்கோ, சொல்லுங்க இப்ப எல்லாம் சேர்ந்து. எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. நேற்று நான் எப்பவுமே என் வார்த்தையில நான் தியானித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் என்னோட, நான் எப்பவுமே ஒரு 2 பிரசங்கம் எடுப்பேன். அதில் ஆண்டவர் எந்த பிரசங்கத்தை எனக்கு உறுதிப்படுத்துகிறாரோ அந்த பிரசங்கம் மாத்திரமே பிரசங்கிப்பேன். நேற்று தினத்தில் பெண்கள் ஜபத்துக்கு பாஸ்டிங் பிரேயருக்கு நான் வரல, நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்களேன், நான் ஆயத்தம் பண்ணுறேன் அப்படின்னு திரும்பி திடீர்னு சரி நானும் வரேன் அப்படின்னு கிளம்பி வந்துட்டேன். இங்கே வரும்போது பாஸ்டர் அம்மா பிரசங்கம் பண்ணும்போதே நான் நினச்சேன், என்னடா பிரசங்கம் ரொம்ப பிரசங்கத்தை பேசிகிட்டு இருக்கிறாங்க, ஓகேவா, 2 கொரிந்தியர் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் போதே நினச்சேன், என்னடா நம்ம பிரசங்கம் நம்ம பாயிண்ட் உள்ளே வருதே. அப்போ தான் சொல்கிறார், இந்த பிரசங்கம் தான் நீ பண்ணு அப்படின்னார். ஓகேவா, அதனால் நான் நேற்று நான் அதை உறுதிப்படுத்தேன், கர்த்தருடைய வார்த்தை என்பதை. ஹல்லேலூயா. அப்போ எனக்குள்ளாக கிறிஸ்துவின் சிந்தை இருக்கிறதான மனிதனா இருக்க வேண்டும். இங்க பவுல் கொரிந்தி சபையில பாத்தீங்கன்னா பலவிதமான பிரச்சனைகள் நிறைந்ததான ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. ஓகேவா, கள்ள உபதேசங்கள் தேசத்துல பெருகிவிட்ட சபைகளுக்குள்ளாக கள்ள உபதேசங்களும் சில போராட்டங்களும் சில விதமான உபதேச கோளாறுகளும் உள்ள என்ன பண்ணிடுச்சு வந்துருச்சு. இந்த காலகட்டத்திலையும் அநேக கள்ள ஊழியர்களும் கள்ள போதகர்களும் என்ன பண்றாங்க, எழும்பிட்டு இருக்கிறாங்க. அது காரணம் யாரு? நம்ம தான். ஆமா பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், ஆண்டவர் ஏதாச்சும் சொல்றாரான்னு கேட்டு சொல்லுங்க. அடுத்த தலையை விட்டுறது, அவர் தலையில 2 மாவாட்டி ஆண்டவர் பிசாசு உன்னை கட்டி வச்சிருக்காரு போமா பெரிய கட்டில இருக்கு அப்படி அனுப்பிச்சு விட்டுறது. எங்க சர்ச்சில் நடந்ததான ஒரு காரியம் அதான். கேரளாலேருந்து ஒரு பாஸ்டர் நான் 10 நாள் ஊழியத்துக்காக கூப்பிட்டுருந்தோம். நல்லா ஜெபித்த அம்மாவுக்கு தலையில கை வச்சு ஜெபம் பண்ணி உனக்கு பிசாசு இருக்குன்றது, அந்த அம்மா உண்மையாக பிசாசு பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு, பின்மாற்றத்துக்கு போயிட்டாங்க. நான் சொல்லுவேன், உங்க சபை தலை பாஸ்டர் தவிர உங்க தலை வேற எந்த மனுஷன்ட்டு என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்க, கொடுக்க கூடாது. நம்ம திரும்பி கேட்போம், பாஸ்டர் என் குடும்பத்தை பத்தி ஆண்டவர் ஏதாச்சும் சொல்றாரா கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன். எத்தனை பேர் இருக்கிறாங்க பார்த்துருக்கீங்களா? நான் ஓப்பனாகவே நான் பேசுவேன். நான் எனக்கு எல்லா பாஸ்ட்டுமே எனக்கு பிடிக்கும், எல்லா பாஸ்ட்டுமே நான் எகென்ஸ்டாகவும் பேசுவேன். அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, 4 மாவடிக்கு ஒரு விக்கிரக கோட்டை போல் இங்கேருந்து எத்தனை சனிக்கிழமை போகிறோமா இல்லையா? அங்கே போயிட்டு 4 மாவடியில் போய் காலை வச்சுட்டு வந்துட்டாலும் என்ன நடக்குது? எங்கள் சர்ச்சி விசுவாசி ஒரு டிரைவர் சொன்னார், தம்பி லைவில் போடுவியா? பரவாயில்ல போட்டுக்கோ, பார்த்தாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க பிரதர், ஓகேவா? அவர் சொல்கிறாரு, அங்கே போயிட்டு வந்த ஐயா மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு வரல, ஏன்னா சனிக்கிழமை அங்கே போனாராம். நான் சொல்றேன், அங்க போய் தான் ஆண்டவர் சுகப்படுத்தணும்ன்றது நம்மள வசனம் சொல்லுது, எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே கூடி இருக்கிறீர்களோ அங்க நடுவிலே வாசம் பண்றேன். இப்போ காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிரசங்கம் வசனத்தோடு வருகிறதான பிரசங்கம் பிடிக்காது. அதுல ஒரு நகைச்சுவை இருக்கணும், அதுல ஒரு டான்ஸ் இருக்கணும், அதுல ஒரு என்ன பண்ணணும் களியாட்டு என்ன பண்ணணும் இருக்கணும். அந்த பிரசங்கம் தான் எனக்கு என்ன வேணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்றதான பிரசங்கம் தான் எனக்கு வேணும். அப்படித்தானே? எங்க மாமாக்கு நான் ட்ரெஸ்ஸிங் பண்ணும்போது சாம் பக்கத்துல சொன்னாப்ல, ஐயோ பிக்காதீங்க புண்ணா. நான் சொன்னேன், சுகர் பேஷண்ட் இருக்கிற ஆட்களுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணும்போது டாக்டர்கிட்ட போனீங்க, டாக்டர்லாம் வந்தீங்கன்னா தெரியும், அந்த மேல உள்ள தோலை என்ன பண்ணுவாங்க, பிச்சு எடுத்துருவாங்க. அதுலேருந்து என்ன வரணும், ரத்தம் வரணும். அதுக்கப்புறம் தான் அது மேலே என்ன போடுவாங்க, ஸ்டிச் பண்ணி அது மேலே மருந்து போடுவாங்க. ஏன்னா உள்ள மேலே புண்ணு ஆறுன மாதிரியா இருக்கும், உள்ள எப்படி இருக்கும், புண்ணா இருக்கும். நான் சொன்னேன், பிச்சு எடுத்தாதான் வலி மாறும். நம்ம பாட்டிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இவன் நினச்சிட்டே இருப்பான், கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருக்கிறார், இது பண்ற அட்டூழியம் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் உட்காந்து சர்ச்சுக்குள்ள. ஆனா கர்த்தர் என்ன பண்றாரா, என் பக்கத்துல தான் இருக்கார் ஆண்டவர், உன் பக்கத்துல தான் இருக்காரு உனக்கு நியாயம் தீர்ப்பு செய்வதற்காக. அல்லேலூயா. கர்த்தருடைய சிந்தை உடையதான மனிதன் கர்த்தரை போலவே மாறுவான். அல்லேலூயா சொல்லுங்க.
கர்த்தரை போலவே மாறும். இந்த சபைக்குள்ளாக ஒரு கள்ள போதகங்களும் கள்ள உபதேசங்களும் வேதத்துக்கு புறம்பான குற்ற மனசாட்சிகளும் நிறைந்ததான கொரிந்து மக்களுக்கு இவரே போய் தன்னுடைய கடிதத்தை எழுதுகிறாரு. கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள்ளா இருக்க கடவது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் சிந்தை இல்லாத ஒரு மனுஷன்கிட்ட உலகத்துல இருக்கிறதான மனிதன்கிட்ட போயிட்டு நீங்க இயேசு நல்லவர்னு சொல்லும் போது அவன் சொல்லுவான் இயேசு நல்லவர் அப்படின்ட்டு போவான். ஆனா வேதம் சொல்லுகிறது அவரை ருசிக்கிறவர்களுக்கு மாத்திரமே அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. முதலாவது கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்கள் உலகத்தோடு தன்னை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கொள்ள மாட்டார்கள். எதுல காம்ப்ரமைஸ் பண்ணிக்கொள்ள மாட்டாங்க சொல்லுங்க? உலகத்தோட. பாஸ்டர் பார்த்துக்கலாம் பாஸ்டர், பாஸ்டர் பார்த்துக்கலாம் பாஸ்டர். இல்ல, நோ. உலகத்துக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் உண்டு. உலகத்துக்கும் உங்களுக்கும் என்ன உண்டு? வித்தியாசம் உண்டு. அதான் வேதம் சொல்லுகிறது வேறு பிரிக்கப்பட்டதான மனிதர்கள். சொல்லு, பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க பார்ப்போம். வேர் பிரிக்கப்பட்டதான மனிதர்கள். அந்த வேர் மீண்டுமாய் கிறிஸ்துவுக்குள்ளாய் நாட்டப்படவில்லை என்றால் மரம் செத்து போயிடும். நான் இப்ப சொல்ற வேறு வேறு, ஓகேவா? பூமியிலேருந்து ஒரு மரத்தை பிடுங்கினீங்கன்னா எடுத்தீங்கன்னா கீழே அடியில வேர் இருக்கும். அது நேராக கொண்டு போய் கிறிஸ்துவோடு என்ன பண்ணிடணும்? நாட்டிட்டீங்கன்னா அது 30, 60, 100 பலன் கொடுக்கும். அதை அப்படியே விட்டுட்டு விட்டீங்கன்னா என்ன ஆயிடும்? மரம் செத்துரும். அநேக சபைக்கு வருவீங்க, ரகசியத்துல பாவத்துல என்ன பண்ணுவீங்க? இருப்போம். அநேக நான் வேறு பிரிக்கப்பட்டதான மனிதர்கள். நமக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம்? பாஸ்டர் நான் ஜெபித்துட்டு பாவம் பண்றேன், அவன் ஜெபிக்காம பாவம் பண்றான். நான் சர்ச்சில் வந்து எல்லாமே பண்றேன், பாவம் பண்றேன். ஆண்டவர் சொல்றாரு, ரட்சிக்கப்பட்டு பாவம் பண்றவனுக்கு அடிச்சாருன்னா தலை நிமிரவே முடியாது, நட்டுட்டு போயிடும். நம்ம நினைக்கலாம் சில பேர்லாம் அந்த ரோமர்ல சில இருக்கும், பாவம் பெருகிற இடத்திலே என்ன பெருகுதா? அது என்னன்னு தெரியுமா? அதுக்கு அர்த்தம் தெரியாது தானே? நம்ம பழைய ஏற்பாட்டில் ஒருத்தனை ஓங்கி அரைஞ்சிட்டோம்னா அடுத்த செகண்ட் அடிச்சிடணும். எந்த பல்ல உடைச்சானோ அந்த பல்ல கழட்டி பிடிங்கி எடுத்துடணும். புதிய ஏற்பாட்டில் என்ன தம்மா, நீங்கள் வீட்டில் போய் ஷார்ப்னர் வச்சு பென்சிலை சீவி பாருங்க, அதான் அர்த்தம். நீங்கள் செய்ய செய்ய ஆண்டவர் அந்த கூர்ப்பாக்கிக்கிட்டே இருப்பார். கடைசி நேரத்தில் அந்த கூர்ப்பா செம்ம ஷார்ப்பாக இருக்குல்ல, தூக்கி டக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். எத்தனை பேர் புரிஞ்சிச்சு? புரிஞ்சவங்களும் ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்ப்போம். என்ன பாஸ்டர் 2 வார்த்தை ஆசீர்வாதமாக சொல்லுவீங்கன்னு பார்த்தேன், சொருவாரு குத்துவாருன்னு இருக்கீங்களே. எந்த புண் சீல் பிதுக்கப்படுகிறதோ அந்த இடம் பரிசுத்தமாக்கப்படும். எந்த இடம் பரிசுத்தமாக்கப்படுகிறதோ அந்த இடம் தேவனுடைய மகிமையாய் நிரப்பப்படும். எந்த இடம் தேவ மகிமையால் நிரப்பப்படுகிறதோ அது தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலமாக மாற்றப்படும். எந்த இடம் தேவன் வாசம் செய்கிற இடமாய் மாறுகிறதோ அது தேவன் பரலோகமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. நம்ம சபை எப்படியா மாறணும் சொல்லுங்க? பரலோகமாய் மாறும். நீங்களும் நானும் யாரா இருக்கணும்? பரலோகத்தில் தேவனை ஆராதிக்கிற நபர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுது, கிறிஸ்துவின் சிந்தையை தரிப்பித்துக் கொள்ளுகிறதான மனிதனாக நானும் நீங்களும் இருக்கிறதான நபர்களாக இருக்க வேண்டும். அநேகருக்கு இந்த சிந்தை வீணாக வேதம் சொல்ல, அநேகர் கிருபை என்ன பண்றாங்களா, போக்கடிக்கிறார்கள், வீணாக்குறாங்க. ஆண்டவர் இன்னைக்கு தப்பு பண்ணிட்டேன்ப்பா, இன்னைக்கு ஆண்டவர் அடிக்கல, ஆனா நாளைக்கு என்ன பண்ண மாட்டாரு? அடிக்க மாட்டாரு. துணிகரமா செய்யும் போது ஆண்டவர் நிச்சயம் ஒரு நாள் உங்களை சந்திக்க வருவார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஆமா, எங்க சபையில ஒருத்தர் இருக்கிறார், எனக்கு தெரியும் அவர் தண்ணி அடிப்பாருன்னு தெரியும். ஆனா கரெக்டா வந்து பார்த்து முட்டி போட்டு நிற்பார். நான் சொல்லுவேன் எங்க அப்பாட்ட, அது ஊரை ஏமாத்திட்டு இருக்குது அப்படின்னுவேன். பாஸ்டரை ஏமாத்திடலாம், வீட்டில் மனைவியை ஏமாத்திடலாம், கணவனை ஏமாத்திடலாம், பிள்ளையை ஏமாத்திடலாம்.
என்னையும் உங்களையும் 24 மணி நேரம் கண்ணை அசையாம பார்த்துக்கிட்டு இருக்கிறதான தேவன்கிட்டருந்து எந்த மனுஷனும் தப்பிக்க முடியாது. வேதம் சொல்லுது சடிதியிலே என்னவாவானா, நான் சொல்லலை அதை. ஓகே, அப்போ தேவனுடைய கரம் என் மேல இருக்கிறதுன்றதான ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கட்டும். ஹல்லேலூயா. தேவ சிந்தை எனக்குள்ள என்ன பண்ணுது இருக்குது. எடுத்து வாசிங்க 2 கொரிந்தியர் 2:14 வாசிப்போம். இந்த வசனம் தான் நேத்தி பாஸ்டமா சொன்னாங்க. 2 கொரிந்தியர் 2. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணி, எல்லா இடங்களும், ஒரு இடத்துல மாத்திரம் அல்ல, எல்லா பிளேஸ், எவ்ரி பிளேஸ், எங்களை கொண்டு, சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க, யாரை கொண்டு? எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை. போதுமா? யாரை கொண்டு? ஆமா, குளிக்காம சென்ட் சர்சன் அடிச்சுட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சில பேர்லாம் ரோட்ல கிராஸ் பண்ணி போனதுக்கு அப்புறம் அப்படி திரும்பி பார்ப்போம், எவன்டா ரோட்ல போயிருப்பான்னு. அப்போதான் தெரியும் கருப்பு கலர்ல ஒரு ஏதாச்சும் போயிருக்குன்னு. ஓகேவா? புரிஞ்சவங்களுக்கு சோத்திரம், புரியாதவங்களுக்கு ஆத்திரம். அப்போதான் நமக்கு தெரியும் ஏதோ ஒன்று கிராஸ் ஆயிருக்கு பிளாக்கா அப்படின்னு. என்ன நம்ம யோசிப்போம், என்ன நம்மளும் சென்ட் எல்லாம் வாங்கி என்ன பண்ணிட்டு இருக்கோம், பல சென்ட்டை வாங்கி. நேற்று இங்க அத்தை என்ன பண்ணாங்க, சென்ட் எல்லாம் காட்டினாங்க, அக்தர் சென்ட் கொண்டு வந்து காட்டினாங்க. பல காரியங்கள் என்ன பண்ணுவோம், என்ன சென்ட், மைண்ட் அங்க போயிடும். ஆனா ஆண்டு சொல்லுவாரு, கிறிஸ்துவை அறிகிறதான ஒரு வாசனை உங்களுக்குள்ளாய் வர வேண்டும் என்றால் நீங்கள் கிறிஸ்துவோடு, சொல்லுங்க, நீங்கள் கிறிஸ்துவோடு, நீங்கள் கிறிஸ்துவோடு ஐக்கியத்தோடு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. 33 வருஷம் 3.5 வருஷம் இயேசு கிறிஸ்துவோட கூட இருந்ததான 12 பேருக்கும் தேவனை அறிகிறதான ஒரு தெளிவு உண்டாகவில்லை. இயேசு கிறிஸ்து காலரை பிடிச்சோன்னே 11 பேரும் ஜூட்டு. அவர் வசனம் சொல்ல, அவன் ஆடை களைத்து போட்டு என்ன பண்ணானா, ஓடினான். அப்படித்தானே போட்டிருக்கு? அப்படிதான் போயிட்டு இருக்கு. சரி. ஆனா பேதுரு கொஞ்சம் துருதுருப்பா இருக்கிறதான ஆளு. பக்கத்துல பார்த்து கூடயே சுத்திட்டு இருந்தான். ஆண்டவருக்கு தெரியல இவன் பக்கத்துல இடுப்புல என்னதான் வச்சிருக்கான்னு, பட்டயம் வச்சிருக்கான்னு தெரியல. ஆண்டவர் அப்பயே பார்த்துருந்தாருன்னா எஸ்எம்ல தோட்டப்படியே உள்ளதெல்லாம் வெளியில வச்சுட்டு வா அப்படின்னு சொல்லியிருப்பார். இவர் உள்ளே இடுப்புல என்ன இருக்குது, பட்டயம். பட்டு சொருகிட்டு யார் பின்னாடி போயிட்டு இருக்குது, இயேசு பின்னாடி. நானும் போவோம் வாருங்கள் காடானாலும். நல்ல பாட்டு. நம்ம பாஸ்டர் நினைப்பார், ஐயோ இந்த விசுவாசி ஜெபிக்கிற ஜெபம், ஆராதிக்கிற ஆராதனை, பாஸ்டர் இடுப்புல கத்தி இருக்கு பாஸ்டர், பார்க்கலையா நீங்க, வெட்டுனதுக்கு அப்புறம் தான் ஏன் தெரியுது கத்தியே. அல்லேலூயா. அந்த பேதுரு இயேசுவை பிடிச்ச எடுத்து பட்டயத்தை எடுத்து என்ன பண்ணானா, வெட்டிட்டான். ஆண்டவர் சொல்றாரு, பேதுருவே உன் பட்டயத்தை உரையிலே போடு. சில நேரத்தில் நமக்கு உலக மாம்சம் அப்படி வெளியில வரும், உலக வாசனை நமக்கு வரும். இந்த கோபம், குறை சொல்றது, பொறாமை, எரிச்சல், இந்த மாம்ச எண்ணம் அப்படியே மேல் தூக்கி வரும். பட்டய இந்த உரையிலேருந்து வெளியே எடுக்க வரும். அப்போ ஆண்டவர் சொல்ற வார்த்தையை கேட்கணும், பட்டயத்தை உரையில போடு. நீங்க பரலோகத்துக்குரியவர்கள் என்பதை துளி அளவு கூட மறக்கக்கூடாது. அல்லேலூயா. சில பேர் சில மனுஷனை கஷ்டப்படுத்துறது ரொம்ப ஈஸியா இருக்கும், காயப்படுத்தும். ஆனா அதே நிலைமை அந்த ஆள்கிட்ட இப்படி திருப்பினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி சொல்லிட்டாங்க பாருங்க பாஸ்டர் அப்படின்னுடும். அது தாங்காது. ஆனா அது எல்லாரையும் தாக்கிட்டு இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நேசிப்பது போல பிறரை நேசி. இங்க பேதுருவை பத்தி, பவுல் சொல்றாரு. இங்க நிருபம் பவுல் தான் எழுதுறாரு. முன்னே கிறிஸ்துவை அறியாது இருந்ததான அவன், முன்னே கிறிஸ்துவர்களை துன்புறுத்தினதான பவுல். ஆனா எங்க தம்ம உட்காந்து வேதத்தை கத்துக்கிட்டான், கமாலியன் ஹை பிரீஸ்ட். என்ன சொல்ல போனா 10 PhD வச்சுக்கோங்களேன், வச்சுக்கலாமா சாம? ஆமா, PhD வச்சுப்போம், டாக்டரேட் வச்சுக்கோங்க, எது வேணாலும் வச்சுக்கோங்க, தேறினவர்களா இருக்கட்டும். அந்த ஆளு கீழே உக்காந்து, என்ன தம்பி அவருக்கு தப்பா எடுத்துக்காத, நீ தான் என் கண்ணுக்கு பாரிச்சுன்னு படுக்கிற. ஓகே, யாபேஸ் போல எங்க சபையில் ஒருத்தன் யாபேஸ் வசந்தெல்லாம் இருப்பானுங்க, அவங்க பேரை டைரக்டாவே சொல்லிவிடும், என்னடா அப்படின்னு காட்ட மாட்டிப்பானுங்க. அதே மாதிரி என்னன்னே தெரியல, உன் பக்கமே என் பார்வை திரும்புகிறது, கர்த்தர் நிச்சயம் உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஓகே, அல்லேலூயா.
அப்ப பாத்தீங்கன்னா ஒண்ணுமே தெரியாத கமாலின் பாத்துல உட்காந்து என்னடா கத்துக்கிட்ட, அங்கதான் சொல்லுது மேசியா சீக்கிரம் வரப்போகிறாரு, மேசியா வரப்போகிறாரு, அங்க வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற ரட்சகர் வருவாரியா அப்போன்னு கமாலின் சொல்லி தரலையா? ஆனா அவனுக்குள்ள இருந்ததானே வெறி, யூதன் என்றதானே வெறி. என்ன வெறி? யூதன். நான் ஆராதிக்கிற கடவுள் தான் உண்மையான ஆண்டவர், நான் தொழுது கொள்ளுகிறவர் தான் உண்மையானவர். இப்ப வந்த இயேசு கிறிஸ்து இனி இந்த தேசத்தில் என்ன பண்ணக்கூடாது இருக்க. அந்த வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவை கொலை பண்ண சீரி கடிதத்தை வாங்கி கொண்டு பாய்ந்து சென்றானோ. யோசிச்சு பாருங்க, நமக்கும் அப்படிதான். வேதத்தை ஆதியாகமத்துல வெளிப்படுத்தல், ஆதியாகமத்தை வெளிப்படுத்தல். பாஸ்டர் வருஷத்துக்கு 4 முறை படிச்சிட்டோம், படிச்சு என்ன பிரயோஜனம்? வாழ்க்கை மாறி இருக்கா? சொல்லுங்க, வாழ்க்கை மாறி இருக்கா? மாறலை. போன திருவாரூருக்கு நான் போகும்போது எங்கள் அம்மாச்சிட்ட நான் கேட்டேன். எங்கள் அம்மாச்சி சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மாச்சி பார்த்தீங்கன்னா அடிச்சு குத்தி வாயை உடச்ச மாதிரி இருக்கும் அவங்க வாய். அப்பயே புரிஞ்சுக்கோங்க, ரத்த கலரில் இருக்க வெத்தலை பாக்கு. அட்டே நம்ம போடுற சீவல் கிடையாது, இந்த கொட்டை பாக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை எடுத்து வச்சு உடச்சி அப்படி போட்டு குத்தி மென்று சாப்பிடுவாங்க. ஓகேவா? அப்படியே ரத்தம் மாரி இருக்கும். பக்கத்தில் போக எனக்கே ஒரு மாதிரியா இருக்கும் அப்படின்னு தோணும். சும்மா போன வாரம் கலெக்டர் ஆஃபீஸ் போது வந்து நான் சொன்னேன், கொட்டை பாக்கு அங்கே வித்துட்டு தானுங்க, வேணுமா அப்படின்னு. சி கருமோ, இந்த வார்த்தையை சொன்னாங்க. சி. ஆமா, கிறிஸ்துவுக்காக நான் எதை உனக்கு இழந்துட்டு விட்டனோ, திரும்ப மற்ற மனிதனுக்காக மற்ற நபர்களுக்காக அதை திரும்ப என் கரங்களை எடுத்துக்கொள்ள மாட்டேன். ஏன்னா நான் கிறிஸ்துவின் உடையவன். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமா, குடி பழக்கத்தை நான் விட்டுட்டேனா திரும்பவும் நான் என்ன பண்ண மாட்டேன், அதை எடுக்க மாட்டேன். ஏன்னா நான் யாரு? ஆமா, குறை பேசுறதை விட்டுட்டேனா திரும்ப என்ன பண்ண மாட்டேன், எடுக்க மாட்டேன். சண்டை போறதை விட்டுட்டேனா திரும்ப நான் என்ன பண்ண மாட்டேன். ஏன்னா நான் நற்கந்தமான வாசனை உடையவன். அந்த வசனத்தை திரும்பி போடுப்பா, அதை கொஞ்சம் திரும்பி வாசிங்க. எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களும் சொல்லுங்க, நீங்க போற இடத்துல எல்லாம் சொல்லுங்க. நான் நீங்க சொல்லுங்க, இப்போ நான் போற இடத்துல எல்லாம், போற வேலை செய்கிற இடத்துல எல்லாம், ஆமா குடும்பத்துல எல்லாம் வெற்றி சிறக்க பண்ணி, சொல்லுங்க, வெற்றி சிறக்க பண்ணி அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீங்களா ரியாக்ட் பண்ணாதீங்க, அவர் ரியாக்ட் பண்ணட்டும். அல்லேலூயா. யார் ரியாக்ட் பண்ணட்டும்? ஆமா, அவர் ரியாக்ட் பண்ணட்டும். இந்த வாசனை நீ நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம நினைக்கிறோம் ஊழியர்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு. இல்லை, வேதம் சொல்லுகிறது, மோசேக்கு மறைவாய் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். அல்லேலூயா. ஆமா, சில நேரத்தில் எனக்கு தெரிஞ்சதான ஒரு சம்பவம். அவங்க பண்ணது லவ் மேரேஜ்னு எனக்கு பச்சையாக தெரியுது. வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, பாஸ்டர் நாங்கள் சுவிசேஷம் சொல்லி ரட்சிக்கப்பட்டு பைபிள் கொடுத்து, பைபிள் வாங்கி கொடுத்தா நான் தான் சுவிசேஷம் சொல்கிறேன்னு சொன்னாங்க. அதனால் பைபிள் வாங்கி கொடுத்து அனுப்பி விட்டாங்களாம். கடைசியில் பார்த்தா அது கதை வேற மாரி ஆயிடுச்சு. யாரை முட்டாளாக்குனாங்க? பாஸ்டர். பாஸ்டர் அப்படியே லவ் அண்ட் அரேஞ்ச். ஆனால் பைபிள் சொல்லுது, ஈசாக்கு அவளை விவாகம் பண்ணி அவளை என்ன பண்ணானா, நேசித்தான். இப்போ நேசித்து விவாகம் பண்றார்கள். கேட்கறதுக்கு என்ன சொல்லுவாங்க, பாஸ்டர் பிடிச்சாதானே பாஸ்டர் கல்யாணம் பண்ண முடியும், எனக்கு பிடிக்கலன்னு வேற மாப்பிள்ள தானே. நான் சொல்றேன், உன்னுடைய வாசனையை கெடுத்து விடக்கூடாது. என்ன கெடுத்து விடாது? வாசனைய. வாலிப பிள்ளைகளே, வாலிப பையனே, உன் கண்ணு என்ன, உங்க கண்ணு ஏதாவது ஒரு ஸ்திரீ மேலே இச்சையோடு இப்படி திரும்பினுச்சுன்னா கண்ணுக்கு கடிக்காலத்தை போட்டுரு. அது யார் கீழே குனிஞ்சிருக்கிறது பார்க்க முடியல? சரி, இப்படி கொஞ்சம் நவுந்து கொஞ்சம் அவன் இந்த தம்பி மூஞ்சும் தெரியும். ஓகேவா? கண்ணுக்கு என்னத்தை போட்டுருணும்? ஆமாம், பார்க்குறதுக்கு பல பலன் தெரியும். ஃபுல்லாக பட்டிட்டிங்கிறீங்க தான், நம்பிடாதீங்க. புரிஞ்சிச்சா? ஆமாம், உங்களுக்கு சொல்கிறேன், அப்படி போகும்போது அப்படின்னு நீங்கள் ஆண்டவர் தொலைச்சிடுவார். ஏன்னா வாலிப நாட்கள்ல வேதம் சொல்லுது, சிருஷ்டிகரை நினை, தீங்கு நாட்களுக்கு வருவதுக்கு முன்பாகவே உன் வாழ்க்கையில ஏண்டா இவளை கட்டணும்னு ஐயோ 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 அடிச்சுக்கிறதுக்கு முன்னாடியே அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி இப்படிதான் அடிச்சுக்கணும்.
அது ஆண்டு நம்ம கொடுத்த ஈவு. ஓகேவா? எக்ஸ்ட்ரா பிட்டிங் அதெல்லாம் கவலைப்படாதீங்க. அது நல்லது. சொல்லுங்க. அவங்கள வச்சு நம்மளை உருவாக்குவாங்க, நம்மளை வச்சு அவங்கள உருவாக்குவாங்க. 2 பேரும் சேர்ந்து பரலோகம் போயிடுவோம். ஆமீன் சொல்லுங்க. ஆமா. அதனால வாலிப நாட்கள்ல பரிசுத்தம் என்பது உன் வாசனையே கெடுத்துடக்கூடாது. சொல்லுங்க. உன் வாசனையே கெடுத்துடக்கூடாது. பரிசுத்தம் உள்ளத வாழ்க்கையை வாழ்ந்து என்ன பண்ணணும்? வாலிபர்கள் காட்ட வேண்டும். வாலிப பொம்பளை பிள்ளையே, ஓகேவா, எதை காத்துக்கொள்ளணும்? பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். போகிற வர இதெல்லாம் யோசிப்பாரு. ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் கொஞ்சம் பள்ளி நீ அப்புன்றது கொஞ்சம் முட்டை மொழியாக இருக்குது பிடிச்சிருக்குன்னு சொல்ல, அதெல்லாம் சொல்லவே மாட்டோம். அப்படி தானே? கொஞ்சம் கேவலமாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கோளாறாக இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப அழகாக இருக்கான்னு லவ் பண்ணுவோம் மாட்டோம். இதில் பாவம் அடங்கி இருக்கிறது என்பதை வாலிப நாட்களில் மறந்துடாதீங்க. ஏன்னா உனக்குள்ளே இருக்கிற வாசனை தேவனுடைய வாசனை. ஹல்லேலூயா. அந்த வாசனையை ஒருபோதும் அழித்து விட கூடாது. ஹல்லேலூயா. அடுத்த 2வது பாயிண்ட்டுக்கு நான் போயிடுறேன். இன்னும் நிறையா இருக்குது. அதனால் நான் என் செய்தியை சுருக்கி அடுத்த தலைப்புக்கு நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்குள்ளாக என்ன பண்ணுறேன் போகிறோம். அடுத்ததாக, கிறிஸ்துவின் சிந்தையுடையவன் உலக பாவத்திலிருந்து தன்னை வேர் பிரித்து கொண்டு காட்டுகிற மனிதனாக இருப்பான். டிஃப்ரெண்ட், சம்திங் டிஃப்ரெண்ட். சொல்லுங்க. ஆமாம். ஒரு காலத்தில் பஸ்ஸில் ஏறணும்னா ரட்சிக்கப்பட்டவங்க ஏறினாங்கன்னா பார்த்து வார்த்தை கேட்பாங்க. என்ன கேட்போம்? பிரைஸ்ல நீங்கள் ரட்சிக்கப்பட்டு சர்ச்சுக்கு போறீங்களா? கேட்டிருக்கீங்களா? எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? அதுமாரி அவங்க யாருன்னே சொல்லியிருக்கவே மாட்டாங்க, பேர் சொல்லியிருக்க மாட்டாங்க. நம்மளை பார்த்த உடனே கேட்டிருப்பாங்க, நீங்கள் எங்கே போறீங்க? சர்ச்சுக்கு போறீங்களா? நம்ம நினைப்போம் பொட்டு பூ அதெல்லாம் வைக்காதனால கேட்டிருப்பாங்க பாஸ்டர். இல்லை, உங்கள் முகத்தில் ஒரு பிரகாசம் இருக்கும். அது தெய்வீக பிரகாசம். அது அவங்க முகத்தை பார்க்கும்போதே ஒரு சமாதானம் அவங்களுக்குள்ள கடந்து போகும். அவங்க கேட்பாங்க, நீங்கள் கிறிஸ்டினா? என்னது கிறிஸ்டினா? எங்கள் மாமாவுக்கு கட்டு போடும்போது நான் எப்பயுமே சாம் சொன்ன போது தான், எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் எனக்குள்ள வெளியே காட்ட மாட்டேன். டேக் இட் ஈஸி, போயிட்டே இரு. என் மைண்ட் எப்பவுமே எப்படின்னா, அவரை மிஞ்சி எனக்குள்ள எதுவும் வராது. அல்லேலூயா சொல்லுங்க. அவரை மிஞ்சி. ஆமாம், பைபிள் ஒரு வசனம் சொல்லியிருக்குல்ல, அவர் சித்தம் இல்லாமல் என் தலையில் இருக்கிறதான, ஆமாம் அங்கே பைபிளில் போட்டிருக்கும், ஒரு முடி கூட விழாது. ஓகேவா? அப்போது உங்கள் தலையில் எத்தனை முடி இருக்குன்னு தெரியுமா? பெண்கள்லாம் தலையை சீவிட்டு, பாஸ்டர் தினமும் 100 முடி கொட்டுது பாஸ்டர். 100 முடி தினமும் கொட்டி சொட்டை இல்லாமல் இருக்கிறதுக்கு நன்றி சொல்லுங்க முதல்ல. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அவர் சித்தம் இல்லாமல் வர. நான் உட்காந்து ஜாலியாக பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தர் காலில் 1 வருஷம் நடக்கவே இல்லை. கால் துண்டை போய் 3 ஆப்ரேஷன். எத்தனை ஆப்ரேஷன்? ஆமாம், அழுவி போச்சு, துண்டா எடுத்துட்டானுங்களாம். அவன் உட்காந்து ஜாலியாக சொல்கிறான், அண்ணே 3 ஆப்ரேஷன், எனக்கு காலில் உடஞ்சிச்சு, எங்கள் அம்மாவுக்கு கை உடஞ்சிச்சு. அவன் என்னை பார்த்துட்டு வார்த்தை கேட்டான், நீங்கள் கிறிஸ்டினா? எனக்காக ஜெபம் பண்ணுறீங்களா அப்படின்னா. நான் சொல்கிறேன், ஏய் நான் கிறிஸ்டினோட்ட சொல்லவே. நான் கேட்டேன், என்ன கிறிஸ்டினோட சொன்னேன்னா ஜெபம் பண்ண சொல்கிறேன். உங்களை பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சிருச்சுண்ணே, நீங்கள் கிறிஸ்டினாக தான் இருப்பீங்க. எல்லாரும் பாருங்க உண்மை கோட்டா மாரி உட்காந்துருக்கு, நீங்கள் மட்டும் தான் இங்கே வந்து நான் யாருனே தெரியல என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு அன்னைக்கு அவனுக்கு ஜெபம் பண்ணேன். துப்பாக்கி தொழிற்சாலை கிட்ட பார்த்து தான் ஜெபம் பண்ணிட்டு, சர்ச்சுக்கு ஒழுங்கா போ, ஆண்டு நிச்சயம் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உங்களை பார்க்கும்போது வேலை செய்கிற இடத்துல உங்கள் முகத்தை பார்க்கும்போதே சொல்லணும். காலேஜில் உங்கள் முகத்தை பார்க்கும்போதே சொல்லணும், நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பையன், இவன் பக்கத்தில் சிகரெட் எடுத்துக்கிட்டு போகாத, இவன் பக்கத்தில் வேலையை எடுத்து பேசாத, இவன் ரட்சிக்கப்பட்ட பையன், இவன்கிட்ட போய் லஞ்சமாக என்ன பண்ணாத, எதையும் நீட்டாத, இவன் யாருன்னா கிறிஸ்துவை உடையதான பிள்ளை, இவனுக்குள்ளே இருந்து ஒரு வாசனை வருது, அந்த வாசனை இந்த நாத்தத்துக்குள்ளே வராது. அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க. அதான் வேதம் சொல்லுங்க, நீங்கள் உலகத்திற்கு ஒத்த வேஷத்தை தெரியாமல். அநேக கிறிஸ்தவர்கள் ஒத்த வேஷத்துல தான் இருக்கிறோம். ரட்சிப்பு வரல, கொஞ்ச நாள் நல்லா போய்கிட்டு இருக்கோம், வாழ்க்கை சேமமா போயிட்டு இருக்கோம், வரல. ஏன்? நம்ம உலகத்துக்கு என்னவாயிட்டோம்? வேஷம். உலகத்துக்கு மாத்திரம் இல்லை, நமக்கும் வேஷத்தை தரிப்பித்து கொண்டு இருக்கிறோம். நீங்க எடுத்து வாசிங்கள, ரோமருக்கு எழுதிய நிருபம் 8ஆம் அதிகாரத்துக்கு அப்படியே நம்ம திருப்பிக் கொள்வோம். 8:4 வசனத்தை வாசிப்போம். மாம்சத்தின்படி நடவாமல். சொல்லுங்க, எதன்படி நடக்கக்கூடாது? கையை எப்படி காட்டுங்க, அந்த கையை ஒரு கிள்ளுங்க, லைட்டா ஒரு கிள்ளுங்க. இதுக்கு உங்க சரீரத்தை விட்டுறாதீங்க, சரீரத்தை விட்டுறாதீங்க. இந்த சரீரம் மண்ணோடு மக்கி போயிடும். சொல்லுங்க, மண்ணோடு
மக்கி போயிடும், யூஸ்லெஸ். ஆண்டவர் தங்குவதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டதான சரீரம் இது. ஆனா மாம்சத்தின்படி என்ன பண்ணக்கூடாதான்? நடவாமல் ஆவின்படி நடக்கிற நம்மிடத்தில் நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தான். உங்களுக்குள்ள தேவனுடைய நீதி நிறைவேறணுங்க. சிம்பிளா சொல்ல போனா, எதுக்கு ரசிக்கப்பட்டீங்க? வந்து உட்காந்து ஆராய்ச்சி 4 பாட்டு எழுந்துச்சு, ஆராதனை, காணிக்கை செலுத்து, வசனம், எதுக்கு தம்மா? எல்லாமே நானும் நீங்கள் நித்திய ஜீவனோட அவரோடு முகமுகமாய் தரிசிப்பதற்காக தான். சபை என்பது ஒரு டிங்கரிங் ஷாப். என்னது? டிங்கரிங் ஷாப். எத்தனை பேர் டிங்கரிங் ஷாப் உள்ள போயிருக்கீங்க? இந்த கார்லாம் பிரதர் போயிருப்பாங்க நினைக்கிறேன், பார்த்துருப்பாங்க. கார் ஓட்டுறவங்களாம் தெரியும். கார் சொட்டையாயிடுச்சுன்னா, அங்கேயாச்சும் ஓட்டை ஆயிடுச்சுன்னா நேராக டிங்கரிங் ஷாப்பில் போய் நிப்பாட்டுவாங்க. உடனே அந்த ஸ்பேரை கழட்டி தட்டுன்னு தட்டுவான். தட்டிட்டு முடிச்சான்னு விட்டா அது மேலே தேய்ன்னு தேய்ச்சி, அதுக்கு மேலே ஒரு ரப்பரை கோட்டை ஏற்று, அதுக்கு மேலே போட்டு தேய்ச்சி, அதுக்கு மேலே பெயிண்டிங் அடித்து, அதுக்கு மேலே வார்னிஷ் விட்டு கார் வெளில வரும்போது புதுசாக இருக்கும். இதுதான் இங்கே வேலை. நம்ம வாழ்க்கை பாவத்தோடு உள்ளே வந்திருப்போம். அந்த பாவத்தோடு மறிக்கும் போது நரகத்துக்கு நேராய் போவோம். அங்கே வரும்போது ஆண்டவர் நம்மளை தட்ட வேண்டிய இடத்துல மெதுவாக தட்டி, வேகமாக தட்ட இன்னும் சொட்டை போட்டுருவோம். அதனால் மெதுவாக தட்டி, தேய்க்க வேண்டிய இடத்துல தேய்ச்சி, பாலிஷ் பண்ண வேண்டிய இடத்துல பாலிஷ் பண்ணி, நாம் கண்ணை மூடும்போது, கண்ணை திறக்கும்போது என் தேவனை, என் ராஜனை பார்க்கிற ஒரு இடமாக மாற்றுகிற தொழிற்சாலை தான் இது. அல்லேலூயா. நான் எப்பவுமே சொல்லுவேன், நீதிமான் கொட்டுவது எப்படி இருக்கணும்? தலைக்கு எண்ணெயை போல. சொல்லுங்க, எண்ணெயை போல. அந்த எண்ணெய் உங்களை உஷ்ணத்துலேருந்து காப்பாற்றும், வரப்போகிற தாக்கத்துலேருந்து காப்பாற்றும், வரப்போகிற ஆபத்துலேருந்து காப்பாற்றும். ஒரு வார்த்தை உங்களை காப்பாற்ற நீங்கள் நினைக்கணும். ஆண்டவர் கொட்டும் போது நீங்கள் நினைக்கணும், எனக்குள் தான் பேசினார் பாஸ்டர். யார்கிட்ட தான் பேசினார்? சொல்லுங்க. எனக்குன்னே பேசினது போல இருந்துச்சுன்னா ஆமேன்னு சொல்லுங்க. ஏன்னா ஆண்டவர் உங்களோட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் இன்னைக்கு என்னோட ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாருன்னு சொல்றாங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. அப்போ நான் மாம்சத்துக்கு உட்பட்டவன் அல்ல, ஆவிக்குட்பட்டதான தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம். அதுக்கு அடுத்த 6வது வசனம், மாம்ச சிந்தை மரணம். சொல்லுங்க, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். உங்களுக்கு என்ன வேணும்? சொல்லுங்க. ஆவியின் சிந்தை வேண்டும். இப்படி ஆயிடுச்சே, இப்படி ஆயிடுமோ, அப்படி ஆயிடுச்சே, இது ஆயிடுமோ. வெட்டப்பட்ட காதையே தூக்கி ஒட்ட வைக்க முடியும்னா என் வாழ்க்கையை ஆண்டவர் என்ன வேணாலும் மாற்ற முடியும். நான் எப்பவுமே சொல்லுவேன், எனக்காக, சொல்லுங்க, இந்த பூமியில உருவாக்கப்படாத ஒன்றையும் என் தேவன் எனக்காக உருவாக்குவார். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வார்த்தையை என் மனைவிட்ட நான் எப்பவுமே சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, டாக்டர் பார்த்து சொல்லும்போது, கருவில் என்ன இல்லை, எக்கு இல்லை தம்பி, ஃபியூஸ் ஆகாது, எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்ட்டானுங்க. ரொம்ப மன உளைச்சலில் போயிடுச்சு. சில பேரை சொல்ல வத்தேனும், நேராக எங்கள் சர்ச்சில் போகிறதுக்கே கஷ்டமாக இருக்கும். ஒரு அம்மா நேராக வந்து அழுவும், என்னை பிடிச்சிக்கிட்டு, ஊருக்கே ஜோம் பண்ணி குழந்தை கொடுக்குறீங்க தம்பி, எல்லாருக்கும் வாங்கி கொடுக்குறீங்க, உங்களுக்கு ஒரு குழந்தை இல்லாமல் போயிடுச்சு, என்னப்பா அப்படின்னாலும். நான் சொல்லுவேன், எனக்கு இப்போ தான்டா கல்யாணம் ஆயிருக்கு, ஆண்டவர் எப்போ கொடுக்கணும்னு நினைச்சாருன்னா அப்போ கொடுப்பார். இன்னொரு அம்மா வந்துச்சு, உங்கள் அண்ணனுக்கும் குழந்தை இல்லை, உனக்கும் இப்படி ஆயிடுச்சு எப்பா. நான் சொன்னேன் அப்போ அந்த அம்மா சொன்னேன், நான் செத்து போகல, நான் உயிரோடு இருக்கிறேன், எனக்குள்ளவரும் சாகலை, அவரும் உயிரோடு இருக்கிறாரு. டாக்டருக்கு தெரிஞ்சது ரிப்பேர் ஆனதை சரிப்படுத்த. சொல்லுங்க, டாக்டருக்கு தெரிஞ்சது ரிப்பேர் ஆனதை, ஆனால் ஏன் டாக்டருக்கு தெரிஞ்சது உருவாக்க. சொல்லுங்க, என் டாக்டருக்கு தெரிஞ்சது, எந்த டாக்டர் வேணும்? நான் சொல்லுவேன், இல்லாதவைகளை இருக்கா சொன்னேன், இல்லைன்னு சொல்லிட்டாருங்க. ஓகே, என் ஆண்டவர் இல்லாததை எனக்காக உருவாக்குவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்க முடியும்? ஆனா அதை நமக்கு சொல்லும் போது நமக்கு பைத்தியமா தோணும். எப்படி தோணும்? பைத்தியமா தோணும். ஆமா, கிறிஸ்துவுக்கு அதுதான் பலன். நீங்க சொல்லுவீங்க, ஐயோ பாஸ்டர், என் வாழ்க்கை மாறவே மாறாது பாஸ்டர்.
நான் சொல்லுவேன், பாஸ்டர் சொல்லுவார் விசுவாசோட பேசுவார், கண்டிப்பா சிஸ்டர் மாறிடும். வாய்ப்பே இல்லை பாஸ்டர். பாஸ்டர் அடுத்த சொல்லியிருக்கணும், வாய்ப்பே இல்லை சிஸ்டர், நீ உருப்படியே மாட்ட போ அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுருக்கணும். யோசிச்சு பாருங்க, பாஸ்டர் சொல்றாரு மாறு சிஸ்டர், விசுவாசோட சொல்றாரு மாறு சிஸ்டர், அப்ப நம்ம என்ன சொல்லணும்? ஆமா பாஸ்டர், கண்டிப்பா என் வாழ்க்கை. கடவுளே வந்தாலும், நான் போன பிரசங்கத்துல சொன்னேன், வானத்தை திறந்தாலும் பலகணிகளை திறந்தாலும் நாளைய தினத்துல இந்த நேரத்துல இப்படி நடக்கவே நடக்காது. கையிலாக கொடுக்க சொன்னோம். ஆனா ஆண்டவர் ஒரே இரவுல மாத்தினாரா? முடியாதுன்னு சொன்னவன் ஆண்டவர் உங்க வாழ்க்கைய ஒரு மாற்றத்தை விரும்புகிறார். ஹல்லேலூயா. நான் எப்பயுமே சொல்லுவேன், ஆண்டவரை என்னை உயர்த்தும், ஆசீர்வதியும் ஜெபிக்காதீங்க. ரெண்டே காரியம் சொல்லுங்க. ஆண்டவரே, நான் உமக்கு பிரியமா இருக்கிறேனா, உம்முடைய சித்தத்தின்படி என் வாழ்க்கை வாழ்றேனா? சொல்லுங்க, என்ன ஜெபம் பண்ணணும்? உமக்கு பிரியமா இருக்கிறேனா, உம்முடைய சித்தத்தை செய்கிறேனா? இந்த 2 ஜெபம் மட்டும் உங்களுக்காக செய்யுங்க. ஏன் தம்மா 2 காரியம் மட்டும் சொல்றேன்? உமக்கு பிரியமா இருக்கும்போது எனக்கு பிரியமானதை அவர் செய்வார். அவருடைய சித்தத்தை நான் செய்யும் போது என்னுடைய சித்தத்தை அவருடைய சித்தமாய் அவர் செய்வார். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்களேன், ஆண்டவர் சொல்றாரு ஊழியத்துக்கு போகும்போது, எதையும் தூக்கிட்டு போகாதீங்கடா, சும்மா போங்கடா, போற இடத்துல பார்த்துக்கலாம். ஒண்ணுமே இல்லாம தான் போனாங்க. ஆனா ஆண்டவர் போற இடத்துலலாம் யோசிச்சு பாருலாம், மோசேயை ஆண்டவர் கூப்பிடுறாரு, வா ஜனங்கள் அழைச்சிட்டு போ, பாலைவனத்துல போக போறோம். மோசே கேட்கணும், ஆண்டவரே எத்தனை நாள் டிராவல், என்னன்னு எடுத்துட்டு போகணும், குளிருமா, சொட்டு எடுக்கணுமா, விறகு எவ்வளோ பாஸ்ட் எடுக்கணும், அரிசி எவ்வளோ பாஸ்ட் எடுக்கணும். நமக்கு ஒரு பீகார் மிஷினரி ட்ரிப் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம முதல் பாஸ்டர் எத்தனை நாள் மிஷினரி ட்ரிப்பு, டிராவல் எவ்வளோ நாள் பாஸ்டர், ட்ரெயின் சாப்பாடு நல்லா இருக்காது, நம்ம இங்கேயே புளியாதாரையிலேருந்து எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவோம், கட்டி எடுத்துக்கிட்டு போயிடலாம். இந்த மைண்ட் வந்திருக்குமா வந்திருக்காதா? ஆனா ஆண்டவர் மோசேயிட சொன்ன உடனே நேரா பாவரோன்ட்டு போய் நிற்கிறார். ஆண்டவர் ஜனங்களை ஆராதிக்க விடு போறார். பாலைவனத்துல போறார். கையில் என்னப்பா இருக்கு? ஒண்ணுமே இல்லை. ஜனங்க ஐயோ பசிக்குது கத்துது. என் பையன்லாம் அழைச்சிட்டு போனீங்கன்னா உருண்டு இருப்பான், அவ்வளவுதான், ஒரு 10 அடி தான். அதுக்கப்புறம் நகரணும்னா ஒரு தேர் நகர்த்தணும், ஓகேவா? ஆனா எதுவுமே மோசே யோசிக்கவே இல்லை. ஆனா கர்த்தருடைய சித்தத்தையும் அவருடைய விருப்பத்தையும் அவர் நிறைவேற்றும் போது போகும்போது இதுவரைக்கும் காஞ்சி போன ரொட்டியையும் காஞ்சி போன சப்பாத்தியையும் சாப்பிட்டு சுகரை குறைக்க ட்ரை பண்ண எல்லா நபர்களுக்கும் ஆண்டவர் இப்ப மேலேருந்து வானத்திலேருந்து தூதர்கள் உண்ணுகிற காடையை கொடுக்குறாரு. டேய், இத்தனை நாள் காஞ்ச ரொட்டிடா, இன்னைக்கு என்ன மன்னா, தூதர்கள் இன்னும் மன்னா. ஐயோ தாகம், ஐயோ அக்கோப்பினா வாட்டர் இருக்கிறா, பிஸ்னரி வாட்டர் இருக்கிறான்னு தேடி அலையிறதை விட்டுட்டு யாரு சொல்லாரு, கசப்பான தண்ணி நான் அதை உனக்காக என்ன பண்றேன், மதுரமா மாற்றுவார் உங்களுக்காக. வசனம் சொல்லுது, எழுதப்பட்ட கையெழுத்தை அவர் கிறுக்கி போட்டாராம். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில இந்த ஞாயிற்றுக்கிழமையில கர்த்தருடைய ஆராதனை வந்திருக்கிற உங்களுக்கு மத்தியில பார்த்து சொல்றேன், கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள்ளாக இருந்தார் என்றால், கிறிஸ்துவின் செயல் உங்களுக்குள்ளாக இருந்தால், உலகத்தோடு நீங்க என்ன பண்ணாதீங்க, காம்ப்ரமைஷன் ஆகாதீங்க. உலகத்தோடு என்ன பண்ணாதீங்க, ஒத்து போவாதீங்க. உலகத்தோடு ஐக்கியப்படாதீங்க. உலகத்தோடு ஐக்கியப்படாதீங்கன்னு சொல்லும்போது போய் அடே கொலா வருது. தூரத்துல நின்று ஜெபம் பண்ணி ஆண்டவர் ரட்சிக்கப்படணும்னு ஜெபம் பண்ணீங்க. அல்லேலூயா. ஆண்டவரே மனம் திரும்பணும்னு யோசித்து பாருங்களேன். உங்களுக்குள்ள ஒரு உண்மையான ஒரு பாரம், ஆத்ம பாரம். எத்தனை பேர் சமயபுரத்துக்கு பக்கத்துல இருக்கிறீங்க? சமயபுரத்துல இருக்கிறவங்க கை தூக்கி காட்டுங்க பாக்குங்க. இருக்கீங்க. உங்களுக்காக நான் சொல்றேன், அந்த கோயிலுக்காக ஜெபம் பண்ணுங்க. எங்க ஊர்ல இருந்து நடந்து வரோம். நாங்க வரும்போது ஒரு அம்மாட்ட கலாச்சி விட்டுட்டு வந்தேன். நான் யாருக்கும் பயப்படவே மாட்டேன். எங்க சர்ச்சி விசுவாசி ஒருத்தங்க துணி கடை வச்சிருக்காங்க. அங்கே துணி வாங்கிட்டு வந்துடும். வரும்போது ஒரு தம்பிக்கு டவுஸ் வாங்கப்போ அவங்க ட்ரெஸ் வாங்க வந்தாங்க. வருஷம் ஆகுறது. முதல் வருஷம் எங்க சபையில பாத்தீங்கன்னா சுமார் ஒரு 10,000 விசுவாசி இருப்பாங்க நினைத்து போனேன். ஒரு விசுவாசியுமே இல்லை.
அங்கே போனே ஒரே ஒரு ரசிக்கப்பட்டதான ஒரு ஃபேமிலி மட்டும் இருந்தாங்க. அவங்க போலீஸாக இருக்காங்க. அவங்க இன்னொரு 2 குட்டி பசங்க, இதே மாதிரி பசங்க இருப்பாங்க. பிரசங்கம், என் பிரசங்கம் எப்பவுமே இப்படி தான். ஒரு ஆள் வந்தாலும் பிரசங்கம் இப்படி தான் இருக்கும். 100 பேர் வந்தாலும் பிரசங்கம் இப்படி தான் இருக்கும். நான் பாட்டிலே பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். அங்கே கோயிலில் திருவிழா, ஆசி சர்ச்சில் கோயிலில் திருவிழா. வேணுக்கு என்ன பண்ணானுங்க, சர்ச்சு வாசலில் 6 மணி சர்ச்சுக்குள்ள திருப்பிட்டானுங்க. நான் கத்துறேன், என்ன கத்துறது, இந்த சிஸ்டர் பக்கத்தில் உட்காந்து சரி கேட்குற மாதிரி ஆக்ஷன் பண்ணுன்னு பார்த்தா கூட ஆக்ஷன் பண்ணது. பாஸ்டர் கேட்கல பாஸ்டர். நான் சொன்னேன் எல்லாம் முட்டி போடும், இன்னைக்கு ஜெபிக்கிற ஜெபம் அந்த கோயில் இழுத்து மூடணும். பிரசங்கமே கிடையாது. சாட்சி எங்கள் வீட்டுக்காரமாக இருக்காங்க. இன்னைக்கு நீ நடுக்காவில் பாஸ் ஆகிறீங்கன்னா கோயில் பூட்டி பாலஞ்ச பங்கள மாரி இருக்கும். முட்டி போட்டு 1/2 மணி நேரம் நாங்கள் ஜெபம் பண்ணோம். ஒன்றும் இல்லை, ஆண்டவரே மூடும். இதே வார்த்தை தான், ஆண்டவரே என்னால் பிரசங்கம் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறேன்னா பார்த்துட்டு நீ சும்மா இருந்தீர்னா நான் டென்ஷன் ஆகிடுவேன், அதை மூடணும் அப்படின்னு ஜெபம் பண்ணேன். அன்றைக்கி நைட்டு திருவிழாவுக்கு தேர் எடுத்துகிட்டு வெளியில் கொண்டு வரும்போது, ஓகேவா, ஒரு ஆள் போட வேண்டியதான மாலையை இன்னொரு ஆள் தூக்கி ஃபஸ்ட்டு போட்டுட்டான். அன்னைக்கு ஆரம்பித்த பிரச்சனை அடித்தடியில் முடிஞ்சு போலீஸ் வந்து இழுத்து மூடி இனி கோயிலை திறக்கக்கூடாது, இனி கோயிலை திறக்கக்கூடாது. 1.5 வருஷமா மூடி இருந்துச்சு. திரும்பவும் கலைப்பு விடுறது போல் டிசம்பர் மாதம் நான் என்ன பண்ணேன், ஏற்கனவே சொன்னானுங்க உள்ளெல்லாம் வராதிங்கன்னா, ஏற்கனவே தெருவில் பிரச்சனை இருக்குன்னு. எவன் பிரச்சனை தான் எனக்கு என்ன போடா நான் பார்த்துட்டேன்ட்டு எங்ககிட்ட ஒரு ஸ்பீக்கர் இருக்குது வச்சு திருவிழா அவன் பேர் பவுனி வர மாரி நான் ஸ்பீக்கரில் சவுண்டை வச்சு ஃபுல்லாக 4 தெருவி சுற்றி கிறிஸ்மஸ் தாத்தா ட்ரெஸ் இறக்கி விட்டு எல்லாரும் வீடு வீடாக போய் ஜோம் பண்ணேன். பார்க்குறவங்களாம் வீட்டில் கூப்பிட்டு ஜோம் பண்ணான், வீடு வீடாக போய் ஜோம் பண்ணிட்டு வந்தேன். பொங்கலுக்கு என்ன பண்ணேன், 3 ராஜா பொங்கல் சொல்லுவாங்க, ஆர்சியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அந்த பொங்கலுக்கு கோயிலுக்கு வந்து பொங்கல் வைக்கலான்னு போயிருக்கானுங்க. திரும்பவும் அடித்தடி போய் சொல்லிட்டான், இனி எவனாவது கோயிலை திறக்கணும் வந்தீங்க அவ்வளோதான். இதுதான் ஆண்டவர் கிரியை செய்கிறதான. நீங்கள் உண்மையாக சொல்கிறேன், வேதனையோட சொல்கிறேன், ரோட்டில் டான்ஸ் ஆடி கொண்டு போகிறதான ஜனங்கள் பார்த்து உங்களுக்கு இருதயத்தில் ஒரு பாரம் வரலைன்னா உங்கள்கிட்ட ஜெப ஆவி இல்லைன்னு அர்த்தம், கிறிஸ்துவின் சிந்தை இல்லைன்னு அர்த்தம், கிறிஸ்துவை கூடியதான நபர்கள் இல்லை என்று அர்த்தம். நீ என் கை அறுத்துச்சுன்னா நான் எவ்வளோ வேதனைப்படுறேன், என் குடும்பத்தில் ஒருத்தன் பின்மாற்றத்தில் போனால் நான் எவ்வளோ வேதனைப்படுறேன், எவ்வளோ துக்கிக்கிறேன், எவ்வளோ போராடுறேன். ஆண்டு சொல்றார், ஒரு மனுஷனும் கெட்டு போவது பிதாவின் சித்தம் அல்ல. நீங்க யோசிச்சு பாருங்களா, இந்த கோயிலுக்கு போற ஜனங்கள் மரித்தார்கள் என்றால் எங்க போவாங்க, நரகத்துக்கு போவாங்க. நரகத்துக்கு போவதுக்கு ஆண்டவர் உங்களை ரசிக்கத்திருக்கிறார். நரகத்துக்கு போத ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டாரா? கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள இருந்தால் நமக்குள்ள ஒரு சிந்தை வரும். ஆண்டவரே இந்த ஜனங்க மாம்சத்துல ஓடிட்டு இருக்கு, இந்த ஜனங்க ஆவிக்குள்ளாக உண்மையான தேவனை அறிகிறதான ஒரு ஜெபம் உண்டாகட்டும், ஒரு எண்ணம் பாரம் உண்டாகட்டும். இந்த பாரம் நமக்குள்ளாக கிறிஸ்துவின் சிந்தையோடு நம்மளை இணைக்கிறதான ஒரு காரியமா இருக்கும். 3வது, கிறிஸ்துவின் சிந்தை தேவனோடு நம்மை கனெக்ட் பண்ண இணைக்கும். யாரோடு இணைக்கும்? ஆமா, தேவனோடு இணைக்கிறதுக்கு முன்னாடி பல ப்ராசஸ் நம்ம வாழ்க்கையில இருக்குது. சுத்திகரிக்கப்படுகிறதான வாழ்க்கை, கழுவப்படுகிற வாழ்க்கை, இந்த உலகத்தோடு ஒத்து போகாத வாழ்க்கை. 2வது, கிறிஸ்துவின் சிந்தை தேவனோடு இணைக்குகிறதான, தேவனோடு நம்மை வெளிப்படுத்துகிறதான ஒரு ஞானமாய் காணப்படும். எடுத்து வாசிங்க 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். நமக்கோ தமது ஆவியினாலே அதை வெளிப்படுத்தினார். உங்களுக்கு எப்படி வெளிப்படுத்தினாரு? எத்தனை பேர் இந்து குடும்பத்திலிருந்து ரசிக்கப்பட்டு வந்திருக்கீங்க? இந்து குடும்பத்திலிருந்து ரசிக்கப்பட்டவங்க சூப்பர். உங்களுக்கு இந்த வெளிப்பாடு தேவ ஆவியால் கொடுக்கப்பட்டது. எத்தனை பேர் ஒத்துக்க முடியும்? அல்லேலூயா. இதுவரைக்கும் எந்த ஆசி கிறிஸ்தவர்களும் கொடுக்கப்படாத ஒரு வெளிப்பாடு, எந்த மதத்துக்கும் கொடுக்கப்படாத ஒரு வெளிப்பாடு உங்களுக்குள்ள வருதுன்னா அது தேவ ஆவியினாலே அருளப்பட்டது. வேதம் சொல்லுது, யாரை அழைத்தாரோ, யாரை முன்குறித்தாரோ, யாரை தெரிந்து கொண்டாரோ அப்படின்னு வார்த்தை இருக்கா? ஆண்டவர் உங்களை தாயின் கருவிலே தெரிந்து கொண்டார். ஆண்டவர் உங்களை முன்குறித்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். மீண்டும் அந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். நமக்கோ
தேவ ஆவியினால் அப்படியே தலையில கையை வச்சு சொல்லி ஜோமன், ஆண்டவரே எங்களுக்கு தேவ ஆவியினாலே வெளிப்படுத்தப்பட்டதான உம்முடைய ஆண்டவரே திருஷ்டாண்டமான ஞானத்தை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எந்த மனிதனுக்கும் கொடுக்கப்படாத காரியம், உங்க அக்கா தங்கச்சிக்கு கொடுக்கப்படாத வெளிப்பாடு, உங்க அப்பா அம்மாவுக்கு கொடுக்கப்படாத ஒரு வெளிப்பாடு, இயேசு ஜீவிக்கிறார் என்பது, இயேசு உங்களுக்காக மரித்தார் என்பதான ஒரு வெளிப்பாடு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தது ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியம். அல்லேலூயா. இந்த வெளிப்பாடு எதற்காகத்தான்? உங்களுக்குள்ள இருந்து ஒரு வாசனை வரும். சொல்லுங்க, உங்களுக்குள்ள இருந்து ஒரு வாசனை. அந்த வாசனை எங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்? குடும்பத்துக்குள்ள. சொல்லுங்க, ஒரு வசனம் சொல்லுது, ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால், சரியாய் நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எவ்வாறாக நடத்துவான்? உங்க குடும்பத்துக்குள்ளாக கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருக்கிறது போல உங்கள் குடும்பங்களிலே ஒரு ஐக்கியம் உண்டாயிருக்கட்டும். பிசாசு உங்கள் குடும்பத்திலே போராடாதபடிக்கு, பிசாசு உங்கள் வாழ்க்கையிலே மேற்கொள்ளாதபடிக்கு குடும்பத்தை கட்டி கிறிஸ்துவின் கயிறினாலே உங்கள் குடும்பங்களை என்ன பண்ணுங்க? கட்டுங்க. யாரோட கட்டணும்? ஆமா, வசனம் சொல்லுது, முப்பொறி நூல் சீக்கிரத்தில் ஆறாது. அப்போ உங்க குடும்பம் கிறிஸ்துவோடு கட்டப்பட்டதான ஒரு குடும்பமா இருக்கிறது போல அந்த ஆவி நமக்குள்ளாக வரணும். சொல்லுங்க, அந்த ஆவி எங்களுக்குள்ளாக வரணும். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். யோவான் 16:13. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திலும் உங்களை நடத்துவார். அவர் உங்களை சுயமாய் நடத்தாமல் வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவருடைய சிந்தை, அவருடைய ஞானம் வரப்போகிறதான காரியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. உங்கள் குடும்பத்தை குறித்து ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தணும். உங்களுக்கு பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் என்ன பண்ணணும்? உங்களுக்கு வெளிப்படுத்தணும். சபையை கொடுத்ததான வெளிப்பாடு உங்களுக்கு என்ன பண்ணணும்? வெளிப்படுத்தணும். ஏன்னா நீங்க ஆவியில் இருந்தாதான் வெளிப்படுத்த முடியும். அல்லேலூயா. ஆமா, ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு காரியம் உண்டு. டீச்சர்ஸ்ட்டு போயிட்டு வேற ஏதாச்சும் கேட்டீங்கன்னா ஒன்றும் தெரியாது. இப்போ உள்ள டீச்சர்ஸ் ஏபிசிடி எங்கள் ஸ்கூலில், எங்கள் கிளாஸில், சாரி எங்கள் சர்ச்சில் வாலிப பிள்ளைகள்லாம் டீச்சர்ஸ் படிச்சிருக்கிறாங்க. நிறைய பேர் பிஎட் பண்ணி முடிச்சிருக்காங்க. யூத் மீட்டிங்கில் என்ன பண்ணிட்டேன், திடீர்னு டீச்சர்ஸ் தானே, எனக்கு ஒரு டவுட்டு, என் பிள்ளையை போய் ஸ்கூலில் சேர்க்கணும்னா டீச்சர்ஸ் எப்படி இருக்கணும்? நல்ல தரமாக இருக்கும். அதனால் ஜனவரி பிப்ரவரி கேட்டால் எழுதிடுவாங்க. அதனால் சித்திரை வைகாசி எழுதுங்கன்னு சொல்லிட்டேன். பார்த்தா 12 மாசத்துல 8 மாசம் தான் வருது. அதில் ஒரு அம்மா சொல்கிறாங்க, இங்கிலீஷில் கேட்டிருந்தா நாங்கள் என்ன பண்ணியிருப்போம்? சொல்லியிருப்போம். நான் சொன்னேன், தமிழில் தானே எழுத சொன்னேன். அடுத்த கேட்டேன், சரி அதை விட்டுரு, காங்காச்சல எழுது, மொத்தம் முடிஞ்சிருச்சு, 18 எழுத்துல காணும் பாதியை. நான் சொன்னேன், இந்த நிலைமையில ஒன்றை என் பிள்ளைய வந்து சேர்த்தேன்னா நானே ஒரு இது, நீ அவனுக்கு கற்றுக் கொடுத்து அவன் ஒரு மாதிரி ஆயிட போறான். அல்ல, இந்த நிலைமையில தான் கிறிஸ்தவமும் இருக்கிறோம். நான் சிரிப்புக்காக சொல்லலை. நம்ம நினைக்கிறோம், நான் கிறிஸ்துவை அறிஞ்சுக்கிட்டேன், கிறிஸ்துவோடு தான் கூட இருக்கிறேன், கிறிஸ்துவோடு தான் வாழுறேன், கிறிஸ்து எனக்காக தான் இருக்கிறான்றோம். ஆனால் கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறாரா என்பது தெரியுமா? பைபிளில் சிம்சோன் சொல்றதான ஒரு நியாயாதிபதிகள் இருந்தான். முதலாவது பெலிஸ்தியர் வராங்கன்னு சொன்னோடனே அவன் என்ன பண்ணான்? உதறி தள்ளிக்கிட்டு எழுந்தான். துண்டு துண்டா போயிடுச்சு. அடுத்தது அவங்க வசனம் ஒன்று இருக்கு, கர்த்தருடைய ஆவி அவனை விட்டு விலகுனதை அவன் அறியாதிருந்தான். நம்மளும் அநேக டயத்துல தேவ ஆவிக்குள்ளே இருக்கிறோம், தேவ பிரசனத்திலே இருக்கிறோம். அப்படின்னு சொல்லி அவர் நம்மளை விட்டு பாவம் பண்ணும்போது வெளியே போனதை அறியாமல் ஓடிக்கிட்டே இருக்கிறோம் கிருபையில. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மீண்டுமாய் உங்களுக்கு ஒரு தருணத்தை ஆண்டவர் இந்த காலை வேளையில தருகிறார். இங்க சொல்றாரு, சிம்சன் சொல்றாரு, ஆண்டவரே என்னை ஒரு விசை நினைவு கூறும். உங்களை குறித்ததான தேவ சித்தம், தேவ சிந்தை ஒரு காரியம் உண்டு. அல்லேலூயா சொல்லுங்க.
ஆமாம் பாப்பா, உன்னை குறித்து தானே தேவ திட்டம் உண்டு, உங்களை குறித்து தானே தேவ திட்டம் உண்டு. அந்த திட்டம் நீங்கள் மரிப்பதற்குள்ளாக அதை செயல்படுத்துறதற்கு அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம ஏன் பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம்? டைம் 11 ஆச்சு, முடிச்சிடுறேன். ஏற்கனவே பிரசங்கம் பாதி சுருக்கிட்டேன், ஓகேவா? ஏன் நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம்? நல்லா படிக்கணும் பாஸ்டர், அதான் ஏன். நல்ல வேலைக்கு போகணும் பாஸ்டர், அதான் ஏன். வயசானதுக்கு அப்புறம் நல்லா உட்கார வச்சு சாப்பாடு போடணும் பாஸ்டர், எங்களை பார்த்துக்கணும் பாஸ்டர், இதானே நம்ம திட்டம். ஆனால் அந்த பிள்ளையை கொடுத்ததான தேவ திட்டம் என்னன்னு தெரியுமா? உங்களுக்கு கொடுத்த தேவ திட்டம் என்னன்னு தெரியுமா? தேவ சிந்தையில் நீங்கள் எப்படியாப்பட்ட நபர்களாக இருப்பீர்கள் தெரியுதா? பைபிள் ஆதியாகமத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நீங்கள் பரட்டி பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் வாழ்க்கையில் செஞ்சதான காரியத்தை இன்னொரு மனுஷன் வாழ்க்கையில் பார்த்துருக்கவே முடியாது. ஒரு விதத்தில் செஞ்சதான வாழ்க்கை நடந்ததான விதத்தை இன்னொரு மனுஷன் வாழ்க்கையில் அந்த ஆண்டவர் செய்திருக்கவே முடியாது. இன்னும் சொல்ல போனால் தீர்க்க தரிசிகள் தேவனுடைய வார்த்தையாய் நடந்தார்கள். ஒரு கணிச்சு ஒரு சைடாக படுறானா ஒரு சைடாக படுக்கணும். ஆண்டவர் அந்த வாழ்க்கையில் ஒரு அர்த்தத்தை வைத்திருப்பா. செருப்பு போடாமல் நடனானா அவன் ஆண்டவர் வார்த்தையை தேவ திட்டத்தை செருப்பு போடாமல் நடந்து கொண்டு தான். திடீர்னு ஓசியாட்ட போய் நீ வேசியை கல்யாணம் பண்ணிட்டானா அதுக்கும் ஒரு மெசேஜ் ஆண்டு உள்ள வச்சிருந்தாரு. ஆண்டவர் ஒரு திட்டத்தை ஒரு தரிசனத்தோடு ஆண்டவர் இந்த கால வேளையில கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். அந்த திட்டம் அந்த தரிசனத்தை இதுவரைக்கும் நீங்க அலட்சியம் பண்ணி அந்த தரிசனமே தெரியாமல் இருந்திருந்தால் இந்த கால வேளையில எல்லாரும் அப்படியே முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்து முன்பாக, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை உம்முடைய தரிசனத்தை நாங்கள் எவ்வாறாக அறிந்து கொள்ளணும். ஏனோ தானோ போக்கு வரத்துமாய் அல்ல. வேதத்தில் சொல்லப்படுகிறது, ஒரே ஒரு காகத்தை நாம் பார்க்கிற விதம் வேறு. பைபிள்ல காக்கான்னு சொன்னோடனே நமக்கு தோன்றதான காரியம் பேலைக்கிலிருந்து வெளியில போயிடுச்சு, அதானே? அதே காக்கா ஆண்டவர் இங்க சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தது. எந்த காக்காவும் சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்ததாய் சரித்திரம் இல்லை. எந்த காக்கா துரத்தப்பட்டது ஓடப்பட்டது என்று பார்த்தோமோ, ஆண்டவர் அதே காகத்தை மீண்டுமாய் கனப்படுத்தும் விதமாய் தீர்க்க தரிசிக்கு ஆகாரத்தை கொடுத்தது. நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் சில மனிதர்கள் நம்மளை குறித்ததான ஒரு எண்ணங்கள் ஒரு காரியங்களை வைத்திருக்கலாம். ஆனால் அந்த காரியத்தை கர்த்தர் இந்த கால வேளையில் அதமாக்கி போடும்படியாய் ஜெபம் பண்ணுங்க. நல்ல கொஞ்ச நேரம் ஹல்லேலூயா நல்ல வாயை திறந்து கர்த்தர் நோக்கி பரிசுத்த ஆவியானவர் நோக்கி ஹல்லேலூயா கொஞ்ச நேரம் நீங்களும் ஆண்டவன்றதான ஒரு உறவுக்குள்ளாக வாங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எதெல்லாம் மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ, என் வாழ்க்கையில கர்த்தருடைய சிந்தை எதாக மாறணும்னு நினைக்கிறீங்களோ, தேவ ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்யட்டும். நல்லா சொல்லி வாயை திறந்து கொஞ்ச நேரம் நல்ல அபிஷேகம் நிறைந்து துதிங்க. ஆண்டவரே, ஓ ராபா ஷாகாதரி அந்தரபா ரீபி ஆந்த நா ஷியாகாதரி அந்தரபோ, கிறிஸ்துவின் சிந்தை எங்களுக்குள்ளாக இருக்க கடவுது. தேவனின் சிந்தை எங்களுக்குள்ளாக இருக்க கடவுது. ஆண்டவரே, நாங்கள் உலகபரமான காரியத்தில் அல்ல, மனுஷீக காரியத்தில் அல்ல, கிறிஸ்துவை உடையவர்களாய் மாறட்டும். ஹல்லேலூயா. எங்களை குறித்துதானே தவறான எண்ணங்கள், எங்களை குறித்துதான தவறான சிந்தைகள், சவுலை குறித்துதான தவறான எண்ணங்களை இருந்ததான சவுல் இப்பொழுது பேதுருவாக உலகத்தை கலக்கிறவனாக அநேக சபைகளை நிறுவனனாக மாறினான். ஹல்லேலூயா. தேவத்தை நோக்கி ஹல்லேலூயா தேவத்தை நோக்கி பார்த்து சொல்லுங்கண்டோரே. ஓ ராபா ஷாகாதரி அந்தரபா ஜீசஸ் ஹல்லேலூயா மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உங்க அனுக்கிரகம் தர வேண்டுமே. திரும்ப சொல்லண்டோரே, அனுதினமும். எத்தனை பேர் சொல்ல முடியும் அனுக்கிரகம் வேண்டும்? திரும்ப சொல்ல, அனுதினமும் அனுதினமும். நல்ல வாலிய பிள்ளைகளை பாடும். வளர்ந்திடவே உங்க அனுக்கிரகம் வேண்டுமே. என்னால் என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். என்னால் சொல்லண்டவரே, என்னால விட முடியாத காரியங்கள் உம்மால முடியும் ஆண்டவரே. உம்மால் திரும்பி சொல்ல, என்னால் என்னால் ஒன்றும் கூடும்.
அனுதினமும் உம்மில் நான் திடவே அனுக்கிரகம் தவே. அழைத்தவரே உம்மில் பிழைத்திடவே அவனில் உமக்காய் உழைத்திடவே. அழைத்தவரே எல்லா உள்ளத்திலிருந்து ஆண்டு நோக்கி வரட்டோரே காய் விழைத்திடவே அர்ப்பணிக்கின்றேன் என்னை என்றே என் இயேசுவே அர்ப்பணிக்கிறேன் இன்றே ஏற்றுக்கொள்ளும் என் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் உங்க அனுக்கிரகம் தர வேண்டுமே. உண்மையா சொல்ற அனுதினமும் உம்மில் நான் ஆண்டவர் நோக்கி சொன்னவரே என்னை உருவாக்குங்க ஆண்டவரே. உமக்கு சித்தத்தை போல என்னை உருவாக்குங்க ஆண்டவரே. என்னால் ஒன்றுமல்ல என்னால் ஒன்றும். நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே. உண்மையா உடைத்து சொல்ல என்னால் ஒன்றும் கூடாதையா. திரும்ப சொல்லுங்க என்னால் ஒன்றும் கூடாதப்பா. என்னால் ஒன்றும் கூடாதையா. கூடும் ஆண்டவரே என்னால எங்க குடும்பத்துல சமாதானத்தை கொண்டு வருவதற்கு நிம்மதியை கொண்டு எங்களால் அல்ல உம்மாலே கூடும். அனுதினமும் உம்மிலே உங்க அனுக்கிரகம் தர வேண்டுமே. நல்ல அனுதினமும் தேவ பிரசன்னத்தை ஆளுகை செய்யட்டும். ரகம் வேண்டுமே. என் ஞான கல்வி செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்று கருதுவீரே. என் ஞான கல்வி எல்லாம் ஒன்றுமில்லை கருதுகே. என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்று உணர்ந்தேன் என் இயேசுவே. என் நீதி நியாயங்கள் அழுக்கான என் இயேசுவே. அனுதினமும் உம்மில் உங்க அனுக்கிரகம் வேண்டுமே. உம்மில் உங்க அனுக்கிரகம் வேண்டுமே. அனுதினமும் உம்மில் வளர்ந்திடவே உங்க அனுக்கிரகம் தராங்கப்பா. என்னால் ஒன்றும் கூடாதையா. உம்மால் மாத்திரம் கூடும். என்னால் ஒன்றும் கூடா உம்மா கூடும். தேவாவியானவரே எங்க சுய பலத்திலே அல்ல தேவனுடைய சிந்தையை தரிப்பித்துக் கொண்டு நாங்கள் பாவத்தை மேற்கொண்டு தேவ சித்தத்தின்படி எங்க வாழ்க்கையை வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்க ஞானத்துல ஓடக்கூடாது, எங்க அறிவுல ஓடக்கூடாது, எங்க பலத்துல ஓடக்கூடாது. தெய்வீக பலன் தெய்வீக சுகம் எங்க மத்தியில கடந்து வருவதாக. ஆண்டவரே தேவன் எங்களை பலப்படுத்துவீராக. ஆண்டவரே எங்களை ஆரோக்கியப்படுத்துவீராக. ஆண்டவர் எந்த ஸ்தானத்திலும் வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் இந்த இடத்துல வந்து கர்த்தர் ஜனங்களை போகும்போது ஒரு நிறைவோடு
ஒரு ஆசீர்வாதத்தோடு பிள்ளைகளை அனுப்புவீராக. ஆண்டவரே, இருதயத்தில் சமாதானம் உண்டாகட்டும், தேவையில்லாத குழப்பங்கள் நீங்குவதாக. கர்த்தரே செய்தார் என்பதை அறிக்கை செய்யட்டும், தேவ சிந்தை உண்டாகட்டும். இரட்சகர் மீட்பருமான பரிசுத்தமுள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென், ஆமென். ஆத்மாவே, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்தாவின் அநேகமும் ஐக்கியம் சந்தோஷ சமாதானமும் நம்முடைய திருச்சபை மக்களோடும் சகல பரிசுத்தவான்களோடும் நம்முடைய குடும்பங்களோடும் அது காத்து வழி நடத்துவதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஒருவருக்கு ஒரு வாழ்த்தி விடைபெற்று செல்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.